பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. இல்லாமல்ல குருநாதர் தாண்டவராய சுவாமிகளை வணங்கி நாம் இன்று வகுப்பிற்குள் நுழைவோம். இதுவரை நாம் பார்த்து வந்த பாடல்கள் கடைசியாக 46வது பாடல் வரைக்கும் பார்த்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? சென்ற வகுப்புல நாம என்ன பார்த்தோம் என்பதை யாராவது ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுக்க முடியுமா? சென்ற வகுப்புல நாம பார்த்த பாடல்களுடைய சாரம் என்ன? நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம். சொல்லுங்க. நான் சொல்றேன் சுவாமிஜி. நம்ம சமம், விக்ஷேபம், ஆவரணம், விசேஷம் நாளையும் பார்த்தோம். நம்ம அதுல சமம்ன்றது கயிறா இருக்கிறது சமம். அத பாம்பா எந்த பாடல்ல எதை விளக்கும் போது எதை விளக்குறாரு அப்படிங்கறத சொல்லுங்க. அப்ப பாடல் ஒரு 7 பாடல்ல இருந்து 8 பாடல் பார்த்திருப்போம். அதுல எந்த சப்ஜெக்ட நாம சொல்ல வரும்போது இந்த விஷயங்கள்லாம் வருது, ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுங்க. அது 51வது பாடல். அது என்ன சொல்லுங்க? ஆதாரம் மறைந்து போனார். அதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அதுக்கு முன்னாடி பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துல விகாரம் படுக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தானிகர் தனக்கும் ஈசன். எதற்காக இந்த விளக்கங்கள் கொடுக்கிறாரு? என்ன சீடன் கேள்வி கேட்கிறாரு, குரு அதற்கு என்னை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பதில்களை எல்லாம் சொல்கிறார். இந்த கடந்த சில பாடல்கள்ல சீடன் ஆவரணத்தான் எல்லாம் உண்டாருதுன்றாரு அப்படின்னு சொல்றாரு. தோற்றத்தினாலதானே நம்மளுக்கு இது தெரியுது, பிரிவினை தெரியுது. அதே நீங்க ஆவரணத்தை சொல்றீங்க, தோற்றம் தானே இதுக்கு காரணம், ஆவரணம் காரணம் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. சரி, அப்பதான் ஆவரணத்தை விளக்கும் போது என்னன்னு விளக்குறாரு? ஆவரணத்தை விளக்கும் போது அது முழு இருட்டாவும் இல்ல, முழு வெளிச்சமாவும் இல்ல, அரை இருட்டா இருக்கிறதுனாலதான் அது கயிறாவும் காமிக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே இல்லைன்னும் காமிக்க மாட்டேங்குது, கயிறை பாம்பா காமிக்குது. அததான் விளக்கிட்டு வர்றாரு. ஈஸ்வரன் ஞானியும் மறைக்கிறது இல்லை. ஆவரண சக்தி ஈஸ்வரனையும் ஞானியும் மறைக்கிறது இல்லை, மறைக்க முடியாது. அதான் ஏன் அரை இருட்டாதான் அதனால இருக்க முடியும், தோற்றம் தானே. ஏன்னா பிரம்மத்தை தான் ஆதாரமா கொண்டுதான் மத்ததெல்லாம் வருது. இந்த பிரம்மத்தை பிரம்மத்தோட நிழல்ல இருந்துதான் மத்த இதெல்லாம் விக்ஷேபம் அந்த இதெல்லாம் வருது, அதெல்லாம் வருது. அப்ப அந்த ஆவரண சக்தி தான் பிறப்பு இறப்பு எல்லாத்துக்குமே காரணம். அப்படின் போது ஞானிகள் ஈஸ்வரனும் ஞானிகளும் பிரம்மத்தை உணர்ந்த ஈசனுக்கு இந்த மாயையே கிடையாது, அவருக்கு இதுலயும் மாட்டிக்கல, அவருக்கு ஆவரணம் அவருக்கு கிடையாது.
அதனால அவருக்கு இதை பாதிக்காது. ஞானிகள் வந்து பிரம்மத்தை உணர்ந்ததால அவளுக்கும் இந்த பாதிப்பு கிடையாது. பிரம்மம் இதான் இருக்கு, நிழல் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். மத்தவங்க எல்லாம் அந்த இது அந்த ஆதாரத்துல இருந்து இந்த கயிறு பாம்புன்னு நமக்கு தெரியறதால நம்ம கயிறுல பாம்பா பாக்குறோம். இருக்கிற பிறகு ஒண்ணுதான் பிரம்மம் தான் இருக்கு, அது நிழல் இல்லைன்னு அவங்க எல்லாம் தெரியுது. நமக்கு அந்த நிழல்ல இருக்கிற அந்த ஜகத்து எல்லாம் தெரியறதால, உடல் எல்லாம் இருக்கிறதால இதுல மாட்டிட்டு நம்ம இது பண்றோம், கஷ்டப்படுறோம். அடுத்து இந்த ஆவரண சக்தின்றது மறைக்கிறது. ஆவரண சக்தின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னா உண்மையான பொருளை மறைக்கிறது. நம்முடைய ஸ்தூல உடல், இறைவனே இல்லைன்ற நாஸ்திகத்தன்மை, இப்படி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் என்ன பண்றதுன்னா நம்மளுடைய உண்மையான அந்த ஆத்மான்ற ஒரு விஷயத்த மறைக்கிறது. இப்ப இந்த மறைக்கிறது வந்து ஞானிகளுக்கு நடைபெறது இல்லை. ஏன்னா அவங்க அதை வந்து பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறதால அந்த மறைத்தல் அவங்களுக்குள்ள இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து அந்த ஸ்திதியில இருக்கிறதால அந்த மறைத்தல்ன்ற விஷயம் அங்க இல்லை. சோ இந்த மறைத்தல்ன்ற விஷயத்தால் தான் இந்த ஆபரண சக்தியானது மறைக்கிறது அந்த இடத்துல. அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், பாடலுடைய அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட். அடுத்த பாடலானது ஒன்றமா முத்தனுக்கும் அப்படின்னு வருது இல்ல? இது எத்தனாவது இது? ஒன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள்ள விகாரத்துக்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துள்ள விகாரத்திற்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி இதே. அதுதான், அதாவது மாறாத இருக்கு. கூடஸ்தன்றது சைத்தன்யம் சொன்னீங்க, அதான் ஆத்மா. கூடஸ்தன்னா என்ன விளக்கமா சொல்லுங்க. அது ஏன் கூடஸ்தன்னு சொல்றோம், அந்த சப்தத்தை ஏன் பயன்படுத்துறோம்? அது ஆதாரமா இருக்கு சைத்தன்யம். அது வந்து ஆவரண சக்தி எல்லாம் மறைக்க முடியாது. அதுதான். அதுக்கு எந்த திருஷ்டாந்தம் கொடுத்தாங்க? பத்மாமா சொல்லுங்க. பூர்ணம். நமஸ்தே சுவாமிஜி. அது பூர்ணமாகவும் அதாவது கூட்டஸ்தம்னா என்னன்னா சான்ஸ்கிரிட்ல ஒரு இரும்பு, அடியில இருக்கிற இரும்பு வந்து அது அசையாது. அது மேல ஹீட் பண்ணி வைக்கிற இரும்பை தான் அடிச்சு நம்ம மாத்துவாங்க. ஸோ அந்த அடியில இருக்கிற இரும்புக்கு பேர் கூட்டஸ்தம்னு பேரு. ஸோ அது வந்து மாறாம இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளோட உள்ள நடக்கிற அந்த கரணத்துல நடக்கிற விஷயங்கள் அல்லது வெளியில நடக்கிற விஷயங்கள்னு ரெண்டா பார்க்கலாம். ஸோ வெளியில நடக்கிற விஷயங்களுக்கு காரணம் பிரம்மம், அது மாறாது. அது மாதிரி உள்ள நடக்கிற அந்த கரணத்துல நடக்கிற விஷயங்களுக்கு காரணம் உள்ள இருக்கிற அந்த கூட்டஸ்தமா இருக்கிற மாறாம இருக்கிற அந்த ஆத்மா. ஆனா அது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப பிரம்மம் மாறாது, அந்த அதை வந்து நித்தியம்னு சொல்றோம். ஆனா வெளியில உள்ள விஷயங்கள், அதாவது இந்த பிரபஞ்சம், தன்மாத்திரை எல்லாமே மாறக்கூடியது, அது அனித்தியம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது உள்ள நடக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் வேற, அந்த கூட்டஸ்தமா மாறாம இருக்கிற ஆத்மா வேறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரியாம இருக்கிறது காரணம் தான் அவித்யா, அந்த விக்ஷேபம் மூலமா வந்து. அதாவது கூடஸ்தன் அப்படிங்கும்போது, கூடம் என்றால் ஒரு இடம், அந்த இரும்பு பற்றைக்கான அந்த இடத்த தான் கூடம் அப்படின்னு சொல்றோம். அதுல ஆதாரமா இருக்கு, அதுல வந்து பேஸா இருக்கிறது வந்து அந்த இரும்பு. அந்த இரும்பு மாறுதல் அடையிறது இல்ல, அது இருப்பதினாலேயே அதை ஆதாரமாக கொண்டு அதை சுற்றி பல விஷயங்கள் நடக்கின்றன. அதுல வேற ஒரு இரும்பை வச்சு அடிக்கிறோம், அது உருவம் மாறுது, பல உருவங்கள் எடுக்கிறோம். அது என்ன உருவங்கள் எது எடுத்தாலும் அது அதுவாகவே இருக்கிறது. ஆனால் அது அதுவாக இருப்பதினால், அதை சார்ந்து இவ்வளவு மாற்றங்கள் நடப்பதினால் அதை நாம் கூடஸ்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப அதுக்கு மேல பிரம்மத்துக்கும் பிரம்மத்தில் உள்ள புறத்து விகாரத்துக்கும் அப்படின்னா நித்தியம் அனித்தியம் சுவாமிஜி எல்லாம் கலந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆதாரத்துக்கும் வந்து ரெண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சமம் விசேடம். அதிஷ்டானத்துக்கும் ஆரோபத்துக்கும். பிரம்மத்துக்கும் புறத்துள்ள விகாரத்திற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புறத்துல பிரம்மம்னா எங்கேயும் வியாபிச்சிருக்கிறது, மாறாதது. மற்றபடி அந்த படைப்பு சிருஷ்டி, அதுல பஞ்சபூதங்கள்னால வந்தது, தன்மாத்திரைனால வந்தது, எல்லாமே மாறக்கூடியது. அது வந்து புறமா இருக்கிறது. அதாவது பிரம்மம் வந்து கூடஸ்தன், இது ரெண்டும் ஒரு சார்ந்தது. அதிலிருந்து வேறாக இருப்பது, அதை ஆதாரமாக கொண்டு மாற்றங்கள் உருவாகுவது.
அததான் வந்து சிருஷ்டி சொல்றோம். இங்க அந்தக்கரண விருத்தி சொல்றோம். அந்தகரணம். இந்த அந்தக்கரண விருத்தி இந்த சிருஷ்டிக்கும் இந்த பிரம்மத்திற்கும் கூடஸ்தனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியாமல் எது மறைக்கிறதோ அது ஆவரணம். வித்தியாசம் தெரியாமல் மறைப்பதினால்தான் நான் அப்படிங்கறது நம்ம நினைக்கிறது வந்து சைத்தன்யம் இல்லாம தேகத்தை மத்த எல்லாத்தையும் இந்த மனசு எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறது. ஏன்னா நமக்குள்ள அதை பிரிச்சு பார்த்து இது நானு இது நான் அல்ல. இப்ப நமக்கு வெளியே இருக்கக்கூடிய லேப்டாப்போ போனோ நான் அல்ல நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா உங்க புத்தி தெளிவா தெரியுது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யத்தையோ தேகத்தையோ மனசையோ நான் அல்லன்னு பிரிச்சு உங்களை பார்க்க விடாமல், அததான் சொல்ற கூடஸ்தனும் அதற்கு அகத்து உள்ள விகாரத்திற்கும் பிரம்மத்திற்கும் புறத்துள்ள விகாரத்திற்கும் எது பிரம்மம் பிரம்மம் அல்லாதது எது, எது கூடஸ்தன் கூடஸ்தன் அல்லாதது எது அப்படின்ற இந்த விவேகத்தை, அந்த அறிவை, அந்த ஞானம் இல்லாமல் எது நம்ம இருள் போல மறைக்கிறதோ அதற்கு பேர் என்ன சொல்றோம்? ஆவரணம். அததான் உபாதி. இதன் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல். ஆக்சுவலி இதுக்குள்ள இந்த பேதம் இருக்குது, அது அந்த பேதம் இல்லாதது மாதிரி நமக்கு மறைச்சு எல்லாமே ஒண்ணு போல காட்டுது இல்ல, அந்த காட்டுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? உபாதின்னு சொல்றோம். சரி, அந்த ஆதாரம் மறைத்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? அந்த பாட்டுக்கான விளக்கம் சொல்லுங்களேன். எதை அத விளக்குது? என்னத்த சொல்றாங்க? அதுதான் விளக்கமா சொல்லுங்க. என்ன அது இருட்டு அப்படின்னா அந்த கயரே மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி அதுக்கு மேல வரும்? எப்படி நமக்கு தோணும்? பாம்பு அங்க கயரே இருக்காது, கயறுன்னு ஒண்ணு தெரிஞ்சாதானே பாம்பு தெரியும் அப்படின்னு சீடன் கேக்குறான். அப்ப அவர் சொல்றாரு அது ஃபுல் இருட்டு கிடையாது, அது மழை காலத்துல வந்து மேகம் வந்து எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி மறைச்சிருக்கு. அது கொஞ்சம் அது வந்து ரொம்ப இருட்டா இருந்தாலும் ஒண்ணும் தெரிய போதில்லை. ஆனா பாதி இருட்டு இருக்கும்போது அது கயிறை வந்து பாம்பா தெரியுது அரை இருட்டுல. அந்த மாதிரி மாத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம மாத்தி பாக்குறதாலதான் நமக்கு அந்த கற்பனை தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அது ஆதாரம் சமம் விசேடம் ஆம் இரண்டு கூறாம் அப்படின்னு சொல்றாங்களே. அதற்கு ஆதாரம்ன்றது ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு சமம் விசேடம். சமம்னாக்கா எப்பவும் மாறாதது, எல்லா காலத்திலும் இருக்கிறது, அழிவில்லாது. அதாவது என்னன்னாக்கா இது பேனா இது பென்சில் இதுன்றது எப்பவுமே மாறாது. அதே மாதிரி நான் ஞானி, நான் ஒரு பொண்ணு, நான் ஒரு இதுனாக்கா அந்த பொண்ணு ஞானி ஆணி எல்லாம் மாறும், பின்னாடி வருது. ஆனா அது நான் எப்பவுமே இருக்கும். அதுக்கு சமம். விசேடம்ன்றது கொஞ்ச காலம்தான் இருக்கும். இப்ப வந்து ஒரு நான் ஞானி ஆற வரைக்கும் இல்ல அவங்க ஞானி நான் ஞானி அப்படின்னா ஞானி ஆயிருக்காருன்னு அர்த்தம். அதுவும் பெர்மனன்ட் கிடையாது, உடம்பு போற வரைக்கும் தான். சில காலத்துக்கு தான் அது இருக்கும். அது விசேடம். அது என்ன விளக்கமா வரணுமே, இன்னும் விளக்கமாக வந்தாக்கா புரியுற மாதிரி. அது வந்து நான், அதாவது இது நான் என்னவா இருக்கேன்றத மறைச்சு வேற காட்டுறது விசேடம். கயிறு அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிலேட் பண்றேன். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் என்பதில்லை, கடவுளை கண்டால் கல் என்பதில்லை. இப்போ இப்படி திங்க் பண்ணோம்னா உலகத்தை பார்த்தா பிரம்மம் கிடையாது, பிரம்மத்தை பார்த்தா உலகம் கிடையாது. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல போகும்போது அப்ப ஏதோ ஒண்ணுதான் நம்ம வந்து உணரணும். பிரம்மமா இருக்கேன்றது சமம். ஆனா இந்த பிரம்மத்தை மறைச்சு வேறையா நமக்கு காமிக்கிறது விசேடம். எப்பவுமே பிரம்மமா தான் இருக்கும். சரி, இந்த கல்லை வச்சு அவர் சொன்னார்ல, அதுல உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். இதுல எது பிரம்மம் எது பிரம்மம் இல்ல, எது விசேடம் எது சமம்? அவர் என்ன சொன்னாரு? இல்ல நான் சொல்றேன். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரிவதில்லை, கடவுளை மட்டும் கண்டால் கல் தெரிவதில்லை. நீங்க கல்லுல ஒரு சிற்பம் இருக்கு சாமிஜி, அந்த சிற்பத்தை வந்து நீங்க கல்லுன்னு பார்த்தா கல்லாதான் தெரியும். அது வந்து கடவுள் இல்லன்றவங்களுக்கு அது கல்லு அப்படின்வாங்க. ஆனா கடவுளை அதுல பார்த்தாக்கா கல்லு மறைஞ்சு போயிடும், கல்லு ஞாபகம் வராது, கடவுளை தான் ஞாபகம் வரும். சரி, அதனால இது எங்க இதுல சமம் விசேடம் எப்படி இதுல நிரூபிக்கிறீங்க? கல்லுங்கிறது எப்பவுமே இருக்கு, கல்லுங்கிறது எக்காலத்திலும் இருக்கு. அது வந்து எந்த ரூபத்துல இருக்கோ, கடவுள் ரூபமா இருக்கு இல்ல வேற ஏதோ ஒரு ரூபமா இருக்குன்னு பாக்குறது வந்து விசேடமா இருக்கு. ஆனா கல்லுங்கிறது என்னைக்குமே இருக்கு. அப்புறம் இன்னொரு உதாரணம் சொன்னீங்க, ஒரு கண்ணாடி ஒரு வெளிச்சம் வந்து கண்ணாடி மேல பட்டுட்டே இருக்கு. ஆனா கண்ணாடி எப்ப திரும்பி அந்த வெளிச்சத்துக்கு நேரம் வருதோ அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது, அதுதான் பிரம்மத்தை நம்ம உணர்றது வந்து விசேஷம். அந்த வெளிச்சம் என்னைக்குமே இருக்கு, அந்த வெளிச்சம் தான் பிரம்மம். அதாவது இந்த கல்லுல இருந்து நம்ம பார்க்கும்போது
இது கல்லாக இருக்கிறது, இது கடவுளாக தெரிகிறது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது அங்க ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னவா இருக்கிறதுங்கிறது வந்து செகண்டரி, புரியுதுங்களா? அங்க ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த இருக்கிறது என்பது கல்லாக இருக்குதுன்னு சொன்னாலும் இருக்குது, அதே போல அது கடவுளாக இருக்குதுன்னு சொன்னாலும் இருக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை வந்து எதனாலையும் மறைக்க முடியாது. இருக்கிறது என்ற எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு என்ற ஒன்றை எதனாலும் மறைக்க முடியாது. அது எக்காலத்திலும் மறைக்க முடியாதது எது இருக்கிறதோ அதுதான் இருப்பு. அததான் சமமாதாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த கல்லு, அது நேச்சர் வந்து கல்லுன்னே வச்சுக்குவோம். இப்ப அந்த கல்லை வந்து நம்ம அதுல ஒரு பொம்மையா பாக்குறோம் அப்படின்னா, பொம்மையா பார்ப்பது வந்து விசேஷமாக எடுத்துக்கொண்டால் அந்த பொம்மை வந்து எப்பொழுது நான் பொம்மையாக இல்லை, நான் கல்லாகத்தானே என்னுடைய நேச்சரு, நான் பொம்மையாக தெரிவது என்னோட நேச்சர் இல்லைன்னு தன்னை பொம்மையாக இருந்து தன்னை கல்லாக உணரும் போது, நான் கல்லுன்னு வரும்போது அப்பொழுதும் அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒன்று வேறொன்றாக நாமம் இருந்தது, இப்ப வேற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கிறது அதனுடைய ஒரிஜினலான நேச்சரை சார்ந்து இருப்பதினால் நான் கல்லாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது நான் சச்சிதானந்தமா இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த வஸ்து தன்னைத்தானே தன்னுடைய சுயஸ்வரூபத்தை உணரும் போது அந்த விசேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு வருகிறது. இப்ப அந்த கல்லு எவ்வளவு தூரம் இது கல்லுங்கிறதுனால அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கலாம். அது மேபி என்னைக்கு அது வந்து நமக்கு தெரியல எவ்வளவு காலம் கல்லெல்லாம் இருக்குதுன்னு. அந்த டைம் வரைக்கும் தான் அது இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது கல்லு போனாலும் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது மாறவே மாறாது. நாம சரீரமா இருக்கிறோம். நான் வந்து ஒரு சரீரம், ஒரு தேகத்துல இருக்கிறவன் நான் நினைச்சேன்னா, நான் விசேஷத்துல நான் வந்து தோற்றத்தினால் விக்ஷேபத்தினால் நான் வந்து சாதாரண ஒரு மனிதனா இருக்கிறேன். இப்ப நான் மனிதனா இருந்தாலும் சரி, நான் ஞானியா இருந்தாலும் சரி, நான் பாம்பா இருந்தாலும், ஆடா இருந்தாலும், கழுதியா இருந்தாலும், நான்ற அந்த ஒரு உணர்வு, இருக்கிறேன்ற உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது சரீரம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எப்பொழுதும் இருப்புன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆதாரம் சமம். நான் என்னுடைய சொரூபமானது எப்பொழுதும் இருப்பது, அகம் பிரம்மமாக சச்சிதானந்தமாக இருப்பது என்ற அந்த உணர்வை விட்டு வேறு ஒன்றாக எதை நான் நினைத்து கொண்டாலும் அதற்கு பேர் விக்ஷேபம். எப்பொழுது நான் வந்து நானாக என்னை உணரும் போது, நான் உணரலைனாலும் நான் அதுவா தான் இருக்கிறேன், அதுல மாற்று கிடையாது. நான் என்னை உணரும் போது அந்த டைம் வந்து நான் விசேடமாக, ஆதாரம் வந்து விசேடமாக அந்த ஒரு தன்மையை அடைகிறது. இப்ப இந்த சரீரத்துல இருக்கிறோம், இந்த சரீரத்துல நான் அஞ்ஞானத்துல இருந்தேன், இப்ப ஞானத்துக்கு வந்துட்டேன்னா, ஞானத்து வந்து இந்த சரீரம் எவ்வளவு காலம் இருந்தாலும் நான் என்ன பிரம்மமாக உணர்றேன்னாலும் அந்த குறிப்பிட்ட காலம் நான் விசேஷமான ஆதாரமாக இருக்கிறேன். சப்போஸ் நான் என்ன உணராம நான் அஞ்ஞானத்துல இருந்தாலும் எனக்குள்ள அந்த ஆதாரம் எப்பொழுதும் சமமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இது ரெண்டுக்கும் அந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியுதா புரியலையா? புரியுது சாமிஜி. இப்ப உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்கிரீன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் தெரியுதா? தெரியுது. சினிமா தியேட்டர் மாதிரி தெரியுது. தியேட்டர். இதான் ஸ்கிரீன் நான் சொல்றது. எம்டி ஸ்கிரீன் இது, புரியுதுங்களா? இந்த எம்டி ஸ்கிரீன் வந்து இட் இஸ் லைக் ஆதாரம், இது பேஸ். இததான் நம்ம பிரம்மம்னு நம்ம ஒரு புரிதலுக்கு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்கிரீன்ல வந்து இப்ப இங்க ஒரு நபர் தெரியுறாரு, கார் தெரியுது, ஒரு காட்சிகள் தெரியுதா இல்லையா? அதே போல இதுல ஒரு நெருப்பு இருக்குது, இதுல வந்து தண்ணி இருக்குது, இதுல வந்து ஒரு நடனம் ஆடுறாங்க. இதெல்லாம் அந்த ஸ்கிரீன்ல நடக்குது. இதுல என்ன நடந்தாலும், காட்சிகள் இருந்தாலும் ஸ்கிரீன் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுறதே கிடையாதா இல்லையா? ஆமா. ஸ்கிரீன் எப்பொழுதும் ஸ்கிரீனாவே தானே இருக்குது. நடுவுல வந்து இதுல தண்ணி இருக்கிறதுனால அந்த ஸ்கிரீன் நினைதா? இல்ல. நெருப்பு எரியறதுனால அந்த ஸ்கிரீன் எரிஞ்சு போதா? கிடையாது. இந்த மனிதர்கள் வந்து போவதனால அந்த ஸ்கிரீனுக்கு ஏதாவது ஆகுதா? ஆகுறதே கிடையாது. அது போல நடனம் ஆடுறதுனால அந்த ஸ்கிரீன் என்ஜாய் பண்ணுதா? கிடையவே கிடையாது. அது எப்பொழுதும் எப்படி இருக்குது? தன்னுடைய சுபாவமான இதுலயே தான் இருக்குது. இது போல எப்பொழுதும் அது அதோட தன்மையிலே இருந்து கொண்டே இருப்பதற்கு பேர் தான் நம்ம ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? சைத்தன்யம்ங்கிறது எல்லாமே இதுதான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இதுல வச்சோம்னு வச்சுங்களேன். இப்ப இதுல நபர் இருக்காரு, இந்த நபர் நாமன்னு வச்சுக்கோங்க.
இதுதான் இந்த நபர் வந்து தன்னை அறியாமல் சாதாரணமான ஒரு தேகமோ ஜீவனா இருக்கும் பொழுது அங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவருக்கு நிஜமாக தெரிகிறது. வாழ்றாரு, அங்க இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் என்னென்னலாம் தெரியுதோ அது நிஜமாக அவர் நினைக்கிறார். என்றாவது ஒரு நாள் அவருக்கு வந்து நாம் ஸ்கிரீன்ல வரக்கூடிய ஒரு காட்சி தான், இந்த காட்சியில நாம் ஒரு மனிதர், நான் இந்த ஸ்கிரீன்ல இவ்வளவு தூரம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு நான் இந்த ஒரு காட்சி இந்த உலகத்தெல்லாம் பாக்குறேன்னா அதுக்கு பின்னாடி ஆதாரமா ஒரு ஸ்கிரீன் தான் இருக்குது, அதுதான் ஒரிஜினலு, அதுதான் நானு. இதுல வரக்கூடிய மற்ற காட்சிகளோ இந்த நெருப்போ மற்ற எதுவுமே நான் அல்லன்னு சொல்லி அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த பர்சனே தன்னை ஒரு ஸ்கிரீனா அவர் வந்து தன்னை புரிதலுக்கு வந்தார் என்றால் அப்ப அவர் அந்த புரிதல் வர்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், அவர் தெளிவடைந்தவர், அவர் ஞானி, அவர் வந்து சைத்தன்யத்தை உணர்ந்தவர்ன்றோம். அவர் உணர்ந்த மாத்திரத்திலே அவருக்கு என்ன புரியும்னா, இந்த ஸ்கிரீன்ல வர காட்சிகள் மாறலாம், இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய நானே அழியலாம், அல்லது நெருப்பு எரியலாம், தண்ணி வரலாம், எது வந்தாலும் அது வந்து அழிக்கப்படாத ஒன்று, அது எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது, அதுதான் நானு அப்படின்னு இவரு இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறவர் வந்து தன்னை உணர்ந்து அப்படி நினைக்கும் போது அவர் ஆதாரம் விசேஷம் என்ற தன்மை அவருக்கு வருது. அவர் நினைக்காம சாதாரணமா அஞ்ஞானியா இருந்தா கூட ஸ்கிரீனாவே இருக்குது, அதுதான் ஆதாரம் சமம் என்று நான் சொல்றேன். புரியுதா இல்லைங்களா? அதுல வர தோற்றம், அதுல வரக்கூடிய விக்ஷேபத்துல அதனால வரக்கூடிய இதுலய இந்த ஸ்கிரீனை சார்ந்துதான் அதுல காட்சிகள் வர முடியுங்கிறது போல நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகங்கள் எல்லாமே வந்து ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதுல இருந்து வெளிப்படுகிறது. அப்ப அது அனைத்துமே அந்த தன்மையை கொண்டு இருக்கிறது. அது போல இந்த நபர் வந்து தன்னை வந்து அந்த ஒரு பிளாங்கா ஸ்கிரீனா இருக்கக்கூடிய பிரகாசம் தான் நானும் உணர்ந்து, ஆனா அந்த ஸ்கிரீனா மாற முடியல, அதுல வர காட்சிகளாவே இருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியுது இது உண்மை இல்லை அப்படின்னு. ஏன்னா காட்சிகள் மாறி 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 அவருக்கு என்ன ஏதுன்னு அவருக்குள்ளே தேடி தன்னை உணர்ந்துக்கிறது. இதை பத்தி இன்னும் இப்ப டீட்டெயிலா பார்ப்போம் நாம. சோ இந்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த காட்சியில வரக்கூடிய வேற வேற விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய பந்தமோ அது மேல இருக்க ஈர்ப்போ அவருக்கு இருக்காது. நான் ஒரு எம்டி ஸ்கிரீன் தான் நானு, இது இந்த காட்சிகள் மாறும், நான் மாற மாட்டேன் அப்படின்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் விசேஷம். அவரை பண்ணினாலும் பண்ணாட்டினாலும் ஸ்கிரீனா தான் இருக்குதுங்கிறது தான் சமம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நம்ம பாக்குற இந்த உலகம் உற்பத்தி ஆகுது, அழியுது, மாறுது, என்ன நடந்தாலும் சரி ஸ்கிரீனுக்கு ஒண்ணாகாது. இவ்வளவு பத்தி எரியுது, ஆனா ஸ்கிரீனுக்கு ஒண்ணாகாது. அது போல எவ்வளவு தண்ணி வந்தாலும், எவ்வளவு காத்து அடிச்சாலும், எவ்வளவு புயல் அடிச்சாலும் நமக்குள்ள மாறாத இருப்பாக ஒன்று இருக்கிறது. அது எப்பொழுதும் அதுவாகவே இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு அதன் மேலே நடக்கக்கூடிய, அதை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம் இந்த மாயாவால் உருவாகின இந்த விக்ஷேபத்தினால் பார்க்கக்கூடிய அனைத்தும். இதனால் ஆத்மாவுக்கு எந்த ஒரு ஹானியும் கிடையாது, எந்த ஒரு துன்பமோ எந்த ஒரு பந்தமோ எந்த ஒரு எதனாலையும் டிஸ்டர்ப் ஆக முடியாத ஒன்று எது இருக்கிறதோ அதுதான் அது. அதுக்குதான் இந்த உதாரணத்தை காட்டுறேன். இந்த ஸ்கிரீன்ல என்ன நடந்தாலும் ஸ்கிரீனுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, காட்சிகள் தான் மாறுது. இந்த விக்ஷேபத்துல என்ன நடந்தாலும் என்ன மாற்றம் நடந்தாலும் அதனால சைத்தன்யத்துக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அது போல இந்த உடலுக்குள்ள நாம அப்படின்ற இந்த சைத்தன்யம் வந்து இதனால நடக்கக்கூடிய எந்த மாற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் அது தனியாக அதுவாகவே இருந்துகிட்டே தான் இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் அது சார்ந்து இத்தனை மாற்றங்கள் நம்ம வெளியே பார்த்து கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ளேயும் வெளியவும், அந்த கரணத்திலையும் சரி வெளியவும் சரி. பிரம்மத்தை சார்ந்து புறத்துள்ள விகாரம், அதே போல கூடஸ்தனை சார்ந்து அகத்துள்ள விகாரம். இந்த கூடஸ்தன், இந்த பிரம்மம் என்பது எம்டி ஸ்கிரீன் போல, இந்த புறத்துள்ள விகாரமும் அகத்துள்ள விகாரமும் என்பது வந்து இதுல நடக்கக்கூடிய அனைத்து வித மாற்றங்களும். இப்ப இந்த ஸ்கிரீனுக்கும் அதுல இருக்க மாற்றத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் கரெக்டா புரிஞ்சுக்கிறத தான் வந்து ஞானம். புரியாம நம்மளை வச்சுக்கிறதுக்கு தான் ஆவரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கோசரம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அததான் இங்க என்ன அடுத்தடுத்த பாடல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, ஜகம் அதில் இது என்று சுட்டு சமாதானம் மறைந்திடாது. இதுல கயிறு உதாரணம் பார்த்தோம், நம்ம கயிறு பாம்பு உதாரணம். கயிறு அப்படின்னு உணர்ந்துட்டா அது விசேஷம், பாம்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது விக்ஷேபத்தினால் வரக்கூடிய தோற்றம். நீங்க கயிறுன்னு பார்த்தாலும் பாம்புன்னு பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு அங்க இருக்குது, அது மாற போறது கிடையாது. ஏதோ ஒன்று இது அப்படின்ற ஒரு வஸ்து அங்க இருக்கிறது. அதை நீங்க குறிப்பிட்டு சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அந்த வஸ்து இருப்புங்கிறது அதை மாற்ற முடியாது.
அந்த இருப்புங்கிற தன்மையைத்தான் சமமாதாரம், அதை தான் சைத்தன்யம் என்று சொல்லுகின்றோம். ஸோ அதை தான் இங்க அடுத்தடுத்த பாடல்கள்ல பார்த்தோம். இப்ப அந்த சீடன் என்ன கேள்வி கேட்டான்? கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோசம், ஜீவனும் ஜகத்தும் ஆகி ஜனித்த விக்ஷேபம் அன்றோ, ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ, மேவரும் குரு என்று வினாவிடின் மகனே கேளாய். இங்கதான் வருது அடுத்து முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். இப்ப என்ன சொல்றாரு அவரு? சீடன் என்ன கேட்கிறான்? நம்ம பிரச்சனை எல்லாமே நீங்க ஆவரணம்னு சொல்றீங்க, ஆனா பஞ்ச கோஷமான அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த 5 உரைகள் போல நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய சொரூபத்தை மறைக்கிறது. இதுக்கு காரணமா இருக்க விக்ஷேபம் தானே முக்கிய பிரச்சனை, அதுதானே நம்மளுடைய மேஜரான ஒரு எதிரி. அதை விட்டு நீங்க ஆவரணத்தை பத்தி சொல்கிறீர்களே அப்படின்னு அவன் கேட்கும்போது இந்த குரு அதற்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாடல் தான் நம்ம இன்று பார்ப்போம். தோற்றமாம் சத்திதானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வோருக்கு அனுகூலமாம் காணி, ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ, மாற்றம் என உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. அதாவது இதுல என்ன சொல்ல வருவார்னா, விக்ஷேபத்தை விட ஆவரணம் தான் மிகவும் பொல்லாதது அப்படிங்கறத நமக்கு இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். எப்படி என்றால், தோற்றமாம் சக்தி தான் துன்பமாம் பவம் அப்படின்னா என்னது? தோற்றம் என்றால் விக்ஷேபம் நாம் பார்த்திருக்கோம். நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த சிருஷ்டி, நம்மால் பார்க்கப்படுகின்ற நம்ம சரீரம், இவை அனைத்தும் தோற்றத்திற்கு வந்தது. இந்த தோற்றத்திற்கு வந்திருக்க இந்த விக்ஷேபமானது துன்பத்தை கொடுக்கக்கூடியது, துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யாருக்கு துக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கறத இங்க சொல்றார். துன்பமாம் பவமானாலும் அவிவிவேகிகளுக்கு, அதாவது விவேகம் பிறக்காதவர்களுக்கு இந்த சம்சாரமானது, இந்த வாழ்க்கையானது, இந்த உலகமானது துக்கத்தை மட்டுமே சாரமாக கொடுத்து கொண்டே இருக்கும். இப்ப நம்மளாம் இந்த ஞானத்தை பத்தி படிப்பதற்கு முன்பு படிக்காம இருக்கு ஒரு 10 வருஷம் நீங்க எப்பெல்லாம் இதுக்குள்ள வராம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை என்னன்னு வாழ்ந்திருப்போம்? சாதாரணமா இன்னைக்கு வெளியில உங்களுடைய மேடோ இல்ல மற்றவங்களோ வெளியில இருக்கவங்க எல்லாரும் பாருங்க, எப்படி நம்ம பணம் சம்பாதிப்பது, எப்படி வீடு கட்டுவது, எப்படி குழந்தைகளை படிக்க வைப்பது, எப்படி உலகத்துல ஒரு எல்லாருக்கும் முன்னாடி நல்லபடியா வாழ்வது, பேர் புகழ், இதுதான் வாழ்க்கை என்ற ஒரு நோக்கத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையோட பர்பஸ் ஞானம்ங்கிறதுலாம் பிற்காலத்தில் நமக்கு வருது. ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையோட ஆரம்ப காலகட்டத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நாம் சாதாரண ஒரு மற்றவர்களை போல எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது வாழ்க்கையானது நமது சுக துக்கம் 2 விஷயத்துல மட்டும்தான் மாறி மாறி விழுந்து கொண்டு இருப்போம். ஒண்ணு சுகத்துல இருப்போம், இல்லாட்டி துக்கத்துல இருப்போம், துக்கத்துல இருப்போம், இல்லாட்டி சுகத்துல இருப்போம். நம்ம ஏற்கனவே பதஞ்சலி யோக சூத்திரத்துல பார்த்தது போல எல்லா சுகமும் துக்கத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறதுன்னு பார்த்திருப்போம். ஒரு சுகத்தை அடைவதற்காக நம்ம ஒர்க் பண்றதுமே ஒரு விதமான துக்கம் தான். அந்த சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நிலைநிறுத்திக்கணும்னு நம்ம முயற்சி பண்றதும் ஒரு விதமான துக்கம் தான். கடந்த காலத்துல நம்ம சுகம் விட்டு நம்ம போனதை இப்ப நினைக்கும் போதும் அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது துக்கம் தான். அப்ப எல்லா சுகமும் அதன் அடிப்படையானது அது ஏதோ ஒரு துக்கத்தை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இந்த விக்ஷேப சக்தியானது நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்குறோம்ல, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. எல்லாருக்கும் யாராவது கஷ்டம் இல்லாதவன் இருக்கானா? எவனா துக்கம் இல்லாதவன் இருக்கானா? அவனுடைய ஆசைக்கு, அவனுடைய பிரச்சனைக்கு ஏற்ற அவனுடைய துக்கமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் மோட்சம் என்ற அந்த ஒரு விஷயத்தையோ ஞானம் என்ற விஷயத்தையோ தேடாம வாழ்க்கையில ஒருத்தன் வாழ்றவனுக்கு எவ்வளவு பெரிய பணம் கிடைச்சாலும், எவ்வளவு பெரிய குடும்பங்கள் கிடைச்சாலும், என்ன விஷயம் கிடைச்சாலும் அவன் தன்னை அறியாமல் மீண்டும் மீண்டும் துக்கத்தில் உழண்டு கொண்டே பிறவிகள் எடுத்துக்கொண்டே வந்து கொண்டே இருப்பான். தொடர்ந்து பல பிறவியா எடுத்து அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? இந்த சுகத்தை நிலைநிறுத்துறதுக்கும் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணி, அதனால அவனுடைய சாரம் என்ன இருக்குன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தான் அவனுடைய ஒரு துக்கமான வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அததான் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விக்ஷேபமானது துக்கத்தை கொடுக்கும். யாருக்கு? விவேகம் அடையாதவர்களுக்கு, அவிவிவேகினா என்னது? இந்த ஞானத்தை பற்றி விவேகம் வராதவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம கேட்கிறோம்ல, ஏன் இந்த உலகத்தை இறைவன் படைச்சாரு? இவ்வளவு கஷ்டமா இருக்கே,
இவ்வளவு துக்கமா இருக்கே. இப்ப எவ்வளவு பேர் பாருங்க, அந்த ஆப்கானிஸ்தான்லயும் வெவ்வேறு நாடுகள்லயும் குழந்தைங்க சாப்பிடறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறக்குது. நம்ம நாட்டிலயும் எவ்வளவு பஞ்சங்கள் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டு, இந்த உலகத்தை நம்ம ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்க பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தன் இவனை வெட்டிடுறான், அவன் இவனை, ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு துக்கமான விஷயங்கள் தான் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எதற்காக இந்த கடவுள் படைச்சான்னு கடவுளே நம்ம திட்டுறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி திட்டிருப்போம், ஏன் படைச்சான், எதுக்கு இதெல்லாம் எனக்கு கொடுத்தான், நான் கேட்கவே இல்லை, இந்த உடம்ப கொடுத்து என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறானே, இவ்வளவு துக்கப்படுத்துறானே நம்ம பல தடவை கடவுள்கிட்ட என்ன பண்ணிருப்போம், வேண்டியிருப்போம், கதறி இருப்போம், கெஞ்சிருப்போம். ஆனா பதிலே நமக்கு கிடைச்சிருக்காது. சோ அந்த மாதிரி நிலையத்தை இங்க சொல்றார். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் அவிவிவேகிகளுக்கு இந்த விக்ஷேபமானது துன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். அதுக்கு அடுத்து சொல்றார், ஆற்றலால் முக்தி சேர்வாருக்கு அனுகூலமாம் கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆற்றல் என்றால் என்னன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். முக்தி சேர்வாருக்கு அப்படின்னா இந்த தோற்றமா விக்ஷேபமானது நல்லா புரிஞ்சுக்கணும். 3 வித்யா மாயை, அவித்யா மாயை. நல்ல மாயை, கெட்ட மாயைன்னு வேணா புரிஞ்சுக்குங்களேன். மாயைய 2ஆ பிரிங்க. விக்ஷேபம்னா என்னது, மாயையோட தோற்றம் தானே. அதை 2ஆ பிரிச்சுக்குங்க. ஒன்று கெடுதலை தரக்கூடியது, இன்னொன்று நல்லதை தரக்கூடியது. ரஜத் சத்துவத்தினால் உற்பத்தி ஆவதெல்லாம் கெடுதல், ரஜஸ் தமசினால் உற்பத்தி ஆவதெல்லாம் கெடுதல், சத்துவத்தினால் வரக்கூடியதெல்லாம் நல்லது. வித்யாமாய் சுத்த மாயை, அசுத்த மாயை. இந்த அசுத்த மாயையினால் நமக்கு வருவது எப்பொழுதுமே துன்பம் தான் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் இவ்வளவு காலமா நம்ம அனுபவிச்சுட்டே இருந்திருக்கிறோம். ஆனா இந்த சுத்த மாயை என்பதும் மாயை தான், அதுவும் விக்ஷேபம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப இந்த உலகத்தை பாக்குறோம், இதெல்லாம் நம்ம எவ்வளவு இது பண்றோம், இதுல கடவுளை நம்ம கும்பிடுறோம் இல்ல, மாயைக்குள்ளதானே இந்த கடவுளையும் நம்ம கும்பிடுறோம். மாயைக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளுடைய ரூபத்தையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய கோயிலையும் இதெல்லாம் நம்ம அதுவும் மாயை தான், மாயைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆனா அது நமக்கு என்ன கொடுக்குது, இந்த மாயையில எதுவெல்லாம் நம்மை ஞானத்திற்கு முக்திக்கு எடுத்து செல்வதற்கு அனுகூலமாக இருக்கிறதோ அவையெல்லாம் சுத்த மாயை, வித்யா மாயை என்று சொல்லுவோம். அததான் இங்க சொல்றாரு, ஆற்றலால் முக்தி சேர்வோருக்கு அனுகூலம். யாருக்கு முக்தி மீது நாட்டம் ஏற்பட்டு ஞானத்தின் மீது நாட்டம் ஏற்பட்டு விவேகம் அடைகிறார்களோ அதுவரைக்கு துன்பமாக இருந்த அதே மாயை, இந்த விக்ஷேப சக்தியானது அவர்கள் முக்தி நிலையை அடைவதற்கும் ஞானத்தை நோக்கி போவதற்கும் அது உதவிகரமாக மாறுகிறது, அனுகூலமாக மாறுகிறது. இப்ப இதே மாயை தான் அவங்கள போட்டு துன்பப்படுத்தி பிறவியா எடுத்து நம்மள தண்ணிக்குள்ள போட்டு முக்கி எடுத்துச்சு, மூச்சு விட முடியாம நமக்கு துக்கத்தை கொடுத்து எடுத்துச்சு. இப்ப இதே மாயை தான் என்ன பண்ணுது, கடவுளர் ஒருத்தர் நம்ம லைஃப்ல கொண்டு வருது, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்ல வருது. இந்த மாயைக்குள்ளதானே முக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம படிக்கிறோம், இந்த மாயைக்குள்ளதானே ஞானம்னு ஒண்ணு இருக்குன்னு படிக்கிறோம். சாஸ்திரங்கள் வருது, ஒரு குருநாதர் வராரு, ஒரு குரு உட்காந்து நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதே இந்த மாயையில நடக்கிற ஒரு மாயை தானே. மாயையிலிருந்து விடுபடுவதற்காக மாயையே பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப எதுவெல்லாம் நம்ம முக்தியை நோக்கி எடுத்து செல்வதற்கு உபகாரமாக அனுகூலமாக இருக்கிறதோ அவையெல்லாம் சுத்த மாயை, அது அனுகூலம் தரக்கூடியது. ஒரு காலத்துல அதையும் தாண்டி போகணும், அப்பதான் இறுதி நிலைங்கிறது அதுதான். ஆனா இதுவரைக்கும் நமக்கு துக்கமே கொடுத்து கொண்டிருந்தது, இப்ப நமக்கு கொஞ்சம் அதுல இருந்து என்ன பண்ணுது, துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஞானத்தை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு இதே மாயை தான் நமக்கு பயன்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். தனியா இந்த உலகத்தை விட்டு தனியா வேற யாரோ இறங்கி நமக்கு எதுவும் சொல்லல, புரியுதா இல்லைங்களா? பகவானே அவதாரம் எடுத்தாலும் இந்த மாயைக்குள்ளதான் அவதாரம் எடுக்கிறாரு, மாயைக்குள்ளதான் சரீரத்தை எடுக்கிறாரு. இந்த ஜகத்துக்கு உண்டான ரூலுக்குள்ளதான் அவர் உள்ள என்ன பண்றாரு, அனைத்தையும் நமக்குள்ள என்ன பண்றாரு, அவரு மாயா சரீரம் எடுத்துதான் நம்மள மாயையிலிருந்து விடுபடுக்கிறதுக்கான முயற்சி செய்யறாரு. அப்ப எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞானத்திற்கும் முக்திக்கும் அழைத்து செல்வதற்காக இருக்கிறதோ, சாஸ்திரம், குரு, பக்தி, இறை நம்பிக்கை அல்லது எதுவெல்லாம் நல்லது விஷயங்கள் எல்லாம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், யமம் நியமங்கள், சாதன சதுஷ்டயங்கள், இதெல்லாம் பார்த்திருக்கோமா இல்லையா? இது எல்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா
இது இந்த விஷயங்கள் எல்லாம் விக்ஷேபத்துல வர்றதுதான். ஆனா சுத்த மாயை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் நமக்கு அனுகூலம் தரக்கூடியது. ஆற்றலால் அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், கேட்பது, கேட்டதை மனதினால் நாம் என்ன பண்றது, மனனம் செய்வது, பின் அதனுடைய கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், தெளிவடைவது, இந்த போன்ற எல்லா விஷயத்துக்கும் இதே மாயை தான் உதவியா இருக்குது அப்படின்னு இங்க அவர் சொல்றாரு. யாருக்கு? சீடனுக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டு பாருப்பா. நீ ஊற்றமான் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ? ஒரு உதாரணம் சொல்றாரு. பகல் இரவை எடுத்துக்கொள்ளு. பகலை நீ விக்ஷேப சக்தியா உதாரணம் வச்சுக்கோ, இரவு பொழுத ஆவரண சக்தியா நீ நினைச்சுக்கோ. பகல்ல உன்னால அதிகமான காரியங்கள் செய்ய முடிந்து அது உனக்கு உபகாரம் ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணுதா, இரவு உனக்கு ஹெல்ப் பண்ணுதா? ரெண்டுமே இருக்குது ஹெல்ப். ஆனா உதவியாக இருக்கிறது. இரவிலே நம்மால் அனைத்து காரியங்களும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு காரியங்கள் மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். இன்று வகுப்பு நாம் எடுக்கிறோம் என்றால் பகலிலே தான் வகுப்பு எடுக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு வகுப்பு எடுக்கிறோம்னா யாரா வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. தூங்குற நேரத்துல இப்படி பண்றீங்களேன்னு. நம்ம தப்பு சம்பாதிக்கனாலும் பகல்ல தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, வெளியே போய் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கோயிலுக்கு போறாலும், ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே என்னது, காரியங்கள் நடக்கிறது என்றால், அதிகப்படியான காரியங்கள் நடக்கிறது என்றால் அது பகல் காலத்திலே தான் நடக்கிறது. இரவு காலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை காட்டிலும் பகல் காலத்திலே தான் பல மடங்கு அதிகமான காரியங்கள் நடக்கின்றது. நம்ம வெளியே போனா எவ்வளவு டிராபிக்கா இருக்கு, நைட் டைம் பாத்தீங்கன்னா ரோடு காலியா இருக்கு. அது போல எதுக்கு சொல்றாருன்னா, நீ உற்று பார், நீ உனக்குள்ள தெளிவாக பார், பகல் காலம் போல் விக்ஷேபம் அப்படிங்கிறாரு. உனக்கு இந்த மாயை இந்த உலகம் ஏன் படைச்சாரு, நீ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டாலும், ஆனா இதுதான் உன்னை ஹெல்ப் பண்ணி, இதுல இருந்து தான் நீ இதை பயன்படுத்தி தான் நீ தெளிவை நோக்கி போக முடியும். ஆனா ஆவரணம் அப்படி கிடையாது. ஆவரணம் இரவு காலம் போல், அதுல நீ ஒர்க் பண்ண முடியாது நேரடியா. அது மறைக்கிறது மட்டும்தான், ஒரு டார்க்னஸ் தான். அதுல நீ பெருசா நீ அதுல ஒர்க் பண்ணணும்னா நீ பகல் காலத்துல ஒர்க் பண்றதோட எஃபெக்ட் தான் அந்த ராத்திரி காலத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர, நீ ஒர்க் பண்ணி உனக்குள்ள ஞானத்துக்கு முன்னேறணும்னா விக்ஷேபத்துலதான் ஒர்க் பண்ண முடியுமே தவிர, ஆவரணத்தில் நேரடியாக நாம் என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. அதுதான் இங்க சொல்றார். மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா, மறைப்பது மிக பொல்லாது. இதை விட உனக்கு என்ன உதாரணத்துல நான் சொல்ல முடியும்? மாற்றம் இதை விட தெளிவா எப்படி சொல்ல முடியும்? மைந்தா என்றால் சீடனை பத்தி சொல்றார். சீடனை மைந்தனா சொல்லி, ஆவரணம் தான் மிக பொல்லாதது. இப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப துக்கமா இருக்கிறோம்னு நினைச்சுங்களேன். இப்ப இந்த மாதிரி பாடங்கள்லாம் படிச்சு 4 நல்லவர்களுடைய வார்த்தைகள் கேட்டு நமக்குள்ள துக்கம் இல்லாத நிலையை நம்ம இதே உலகத்துல நம்மள முயற்சி பண்ணி நம்ம கொண்டு வந்துட முடியும். அல்லது ரொம்ப துக்கத்துல இருந்து துக்கம் இல்லாத நிலைக்கு ஓரளவுக்கு நம்ம முன்னேறிக்க முடியும். புரியுதா இல்லைங்களா? இதுல ஒரு ஒர்க் பண்ண முடியும் விக்ஷேபத்துல. இந்த வெளியில இருக்கக்கூடிய தோற்றமான இந்த உலக மாயையில நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஆனா நம்ம டார்க் நட்ஸ், அந்த ஸ்லீப் இருக்குல்ல, ஸ்லீப்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியுமா? ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னும் அந்த தூக்கத்துக்கு நிகரானதுதான் இந்த ஆவரண சக்தி. அதுல நீ பண்றதுக்கு ஒண்ணுமே என்ன கிடையாது, நேரடியான அக்சஸ் கிடையாது. அதான் சொல்ற, அது இரவு காலத்தை போன்றது அது. அதனாலதான் சொல்றேன், என்ன சொல்றாரு, ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது. நீங்க ஆவரணத்தை இவ்வளவு கேடு கெட்டதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதை கஷ்டம்னா என்னது, அதை நேரடியாக நாம் எதிர்கொள்ள முடியாது. ஆவரணம் என்பது இருள் போல மறைத்திருப்பது. நம் அறிவை மறைப்பது எதுவோ அதுதான் ஆவரணம். அதனால நம்ம ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ஞானத்துக்கும் சரி, நம்ம ஒர்க் பண்றது எல்லாமே இந்த மாயைக்குள்ளதான் ஒர்க் பண்றோம். வேற எதுலயும் ஒர்க் பண்ணல. என்ன இது வரைக்கும் இது துக்கத்தை கொடுத்து, ஆசையை கொடுத்து, ஏமாற்றத்தை கொடுத்து, பலவிதமான உணர்ச்சிகளை நம்மளை போட்டு என்ன பண்றது, அப் அண்ட் டவுன் போட்டுக்கிட்டே இருந்த இதே மாயைய இப்ப பாருங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னாலும் எவ்வளோ இடத்துல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, எவ்வளோ இடத்துல கொள்ளை அடிக்கிறாங்க, எவ்வளோ இடத்துல கொலை நடக்குது, எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, இதே உலகத்துலதான் சில இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கும், சில இடத்துல கோயில் ஆராதனை, இந்த மாதிரி சத்சங்கங்கள், சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்ப இந்த விக்ஷேபத்துல நல்லது கெட்டது எல்லாமே என்னது இருக்கு, பரவி இருக்குது.
நாம் நம் வாசனைக்கு ஏற்றார் போல் அதை நாம் என்ன பண்ணிக்கிறோம், பிடிச்சிக்கிறோம். அவ்வளவுதான். இவ்வளவு காலம் இந்த மாதிரியான வாசனைகள் இல்லாமல் வேறொரு ஆசை வாசனைகளிலே துக்கப்பட்டுக்கிட்டு வெளி உலகம் சார்ந்து இன்னும் விருத்தி அடைவதற்கு உண்டான வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தோம். இப்ப அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு திரும்பி இருக்கோம். அப்ப மாயையில சுத்த மாயமும் இருக்குது, அசுத்த மாயமும் இருக்குதுங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. நாம ரஜஸ் தமஸ் குணத்தை சார்ந்து இயங்கணும் என்றால் அது துக்கத்தையும் மோகத்தையும் மீண்டும் மீண்டும் கொடுக்கும். அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். அது விளக்கத்தை பார்த்துருவோம். விக்ஷேப சக்தியானது அபிவிவேகக்கு துன்பத்தை தரும் பிறவிக்கு காரணமாயினும், இந்த நாம பிறப்பு என்னது, ஜாத் ஆயுர் போகம்னு நாம பார்த்திருக்கிறோம், தத்துவபோதத்துல பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் நான். பிறவிக்கு என்னது, மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கிறதுக்கு இந்த ஜாத்னு என்னது, என்ன சரீரம், என்ன மாதிரியான ஒரு ஜாதியான உடம்பை எடுக்கிறோம், எவ்வளவு காலம் நம்ம வாழணும், என்ன போகங்களை அனுபவிக்க வேண்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் எது, இந்த மாயா. நாம் செய்த செயல்கள், நாம் செய்த கர்மங்கள், கர்மத்தினால் செய்யப்படக்கூடிய கர்மத்தினால் வரக்கூடிய பலன்கள், அந்த பலனை அனுபவிப்பதற்கு பாவ புண்ணியங்கள் வருகின்றன. அந்த பாவ புண்ணியங்கள் எப்படி இருக்கு, திருஷ்ட அதிர்ஷ்ட பலன் போல அது மாறுகிறது. அந்த பாவ புண்ணியத்திற்கான இது என்ன, அவுட்புட் என்ன, மீண்டும் நமக்கு உடம்பு தான், திருப்பி நம்ம சரீரம், திருப்பி நம்ம வாயில் காலம், திருப்பியும் போகம், ஜாத் ஆயுர் போகம். அப்ப இது தொடர்ந்து என்ன ஆயிட்டே இருக்குது, சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குது, சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அததான் இங்க சொல்றாரு, விக்ஷேப சக்தியானது அபிவேக்கு துன்பத்தை தரும் பிறவிக்கு காரணமாகும். ஞானத்து பக்கம் திரும்பலைன்னா, மோட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க முக்திக்கு திரும்பலைன்னா, அவங்க மீண்டும் மீண்டும் பிறப்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பத்தின தெளிவே இல்லாட்டினா அவங்களுக்கு துக்கம்தான் அந்த வாழ்க்கையோட சாரமாக எண்ட் ஆஃப் த டே இருக்கும். நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க வயசானவங்க இறக்கும் போது பாருங்க எவ்வளவு துக்கமா இருக்கும். நம்ம உடன் பிறந்தவர்கள் இறக்கும் போது பாருங்க, தெரிஞ்சவங்க, நம்ம தாய் தந்தையர், யாரா நம்மளுடைய சொந்தங்கள் இறக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு துக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது. அப்ப இந்த துக்கத்தை தான் மீண்டும் மீண்டும் என்னது, தெளிவில்லாட்டினா நாம் அதை அனுபவிப்போங்கிறார். விக்ஷேபத்தில் தோன்றிய குரு சாஸ்திரங்கள் விவேகிக்கு முக்தியை அடைய அனுகூலமாக இருப்பதாகும். இப்ப அதே விக்ஷேபத்துலதான் ஒரு மனிதர் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதே போல நம்ம பார்த்த இது வரைக்கும் எவ்வளவோ மகாத்மாக்கள், ஞான குருமார்கள், மகான்கள், அவதார புருஷர்கள் இந்த மாயைக்குள்ளதான் வந்து அவர்களும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா இல்லையா? நாம படிக்கிற கைவல்ய நவநீதம், தத்துவ போதமா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், எல்லா சாஸ்திரங்களும் இந்த மாயைக்குள்ளதான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது பரம்பரைன்ற ஒரு வார்த்தை இன்னொரு ஆச்சாரியார் ஒண்ணு இது விளக்கும் போது சொல்றாரு. நம்ம ஜென்ம ஜென்மமா செய்து வந்த நம்மளுடைய நல் காரியங்கள் அதனுடைய பலனாக, நம்மளுடைய தவத்தின் பலனாக நமக்கு இந்த விக்ஷேப சக்தியானது நமக்கு அனுகூலத்தை கொடுக்கின்றது. நம்ம இன்னைக்கெல்லாம் உட்காந்து கிளாஸ் படிக்கிறோம், கேட்கிறோம்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மத்துல செஞ்ச எல்லா நல்ல காரியங்களும் சேர்ந்துதான் நமக்கு இப்ப கெடுக்குதே தவிர உடனே நமக்கு டப்புன்னு ஒரு நாள்ல நமக்கு வரப்போறது கிடையாது. அப்ப இந்த விக்ஷேப சக்தி வந்து பல ஜென்மமா நம்மளுடைய பலன்கள், நல்ல பலன்களை எல்லாம் சேர்த்து நமக்கு முக்தி அடைவதற்கு அனுகூலமாக இருக்கிறது. அந்த அனுகூலத்தின் பயனாகத்தான் நமக்கு ஒரு குருவோ, ஒரு சாஸ்திரத்தை சார்ந்த விஷயங்களை படிப்பதற்கோ, கேட்பதற்கோ, அது சார்ந்து செல்வதற்கோ, நமக்கு நம் புத்தியில் உதிப்பதற்கே இந்த அனுகூலம் தேவைப்படுகிறது. அததான் இங்க சொல்றார். ராக்காலம் போல் ஆவரண சக்தியும் பகல் காலம் போல் விக்ஷேப சக்தியும் கொள்க. பகற்காலம் போல் உபகாரம் ராக்காலத்தில் இல்லை அல்லவா? நம்ம தெரிஞ்சது தானே. பகல்ல செய்யக்கூடிய எவ்வளவு வேலைகள் ராத்திரி நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் பகல் மேலானது இரவை காட்டிலும். அதுபோல இந்த விக்ஷேபமானது நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கும் அதுதான் ஹெல்ப்பா இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்க உபத்திரவம் பண்ணாலும் சில நேரத்துல நமக்கு உதவியா இருந்துடுறாங்க. அதனால என்ன பண்றது, சரி என்னன்னாலும் பரவாயில்ல, உபத்திரமே பண்ணாலும் சில நேரத்துல நமக்கு உதவியா இருக்கிறதுனால சரின்ட்டு போயிடுறோம். அந்த மாதிரிதான் விக்ஷேப சக்திங்கிறாரு. ஆவரணம்னா என்னன்னா அது ஹெல்ப்பே பண்ணாது. நம்மளுடைய அறிவை என்ன பண்ணிடுது, கம்ப்ளீட்டா அது பிளாக் பண்ணிடுது. அதை வந்து அதனால எந்த ஒரு ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. விக்ஷேபத்துக்கு கம்பேரிட்டிவ் டு ஆவரணம் விக்ஷேபம் பரவாயில்ல, அது அனுகூலம் தான் கொடுக்குது அப்படின்னு ஆச்சாரியர் இங்க சொல்றாரு. ஆவரணம் தான் மிக கொடியது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் மறைப்பது மிக பொல்லாதே. மறைப்பதுன்னா மூடல்.
ஆவரணம் அது ரொம்ப பொல்லாதது அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு விளக்கியிருக்காரு. அடுத்த பாடலுக்கு போவோம். சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம்போம் முக்தி அடைந்தவர் ஒருவருண்டோ, முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியில் கூட்டுக்கிற்கும் கொளுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம்போ முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ, முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியில் கூட்டு நிற்கும் கொளுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. இங்க சுளுத்தியையும் பிரளயத்திலையும் இங்க ஒரு உதாரணம் நமக்கு கொடுக்கிறார். இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். இந்த ஆவரணமானது எவ்வளவு கொடுமையானது. தூக்கம்னா என்னது? நம்மளுடைய ஆழ்ந்த தூக்கம். எவ்வொரு நாளும் கனவுக்கு அப்பாறு நாம போய் நம்மை அறியாமல் தூங்குகிறோம் அல்லவா? அந்த தூக்கத்துல எல்லாம் ஒடுங்கி விடுகிறது. இப்ப நம்ம பேசுறது, நம்மளுடைய இந்திரியங்கள், நம்மளுடைய மனம், நான் என்ற உணர்வு அல்லது புக்தி எல்லாம் என்ன ஆயிடுது? ஒடுங்கி விடுகின்ற நிலைதான் தூக்கம். அதுவும் பிரளயம். பிரளயம்னா என்ன? யாராவது சொல்லுங்களேன், பிரளயம்னா என்ன? மாற்றம் அப்படின்னா அழிவு, அழிந்த நிலை, ஒன்றுமில்லாத நிலை. பிரளயம் என்றால் அழிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது காரியங்கள் அனைத்தும் காரணத்தில் ஒடுங்குவது, வெளிப்பட்ட அனைத்தும் வெளிப்படாத தன்மை அதற்கு காரணமான ஒன்றிலே மீண்டும் அது ஒடுங்குவதற்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரளயம் என்று சொல்லுகின்றோம். இந்த சிருஷ்டி, நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகங்கள், நாம் அனைத்து ஜீவராசிகள் அனைத்தும் எதிலிருந்து வெளிப்பட்டதோ, எது காரணமாக இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டதோ அந்த காரணத்திலே ஒடுங்கக்கூடிய நிலைக்குத்தான் பிரளயம் என்று சொல்லுகின்றோம். இந்த பிரளயத்திலே நிறைய பிரளயங்கள் இருக்கின்றன. நித்திய பிரளயம் என்று சொல்வதுண்டு, அவாந்தர பிரளயம் என்று சொல்வதுண்டு, மகா பிரளயம் என்று சொல்வதுண்டு. இந்த மாதிரி 3 பிரளயங்கள் நம்மளுடைய புராணங்கள்ல பல இடங்கள்ல சொல்லப்படுவது. நித்திய பிரளயம் என்றால் என்னன்னா, தினசரி நாம் தூங்கி மீண்டும் விழிக்கிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நாம் ஆழ்ந்த தூக்கத்திற்குள் சென்று வருவது ஒரு பிரளயத்திற்கு சமம் என்று ஸ்கந்த புராணத்துல உதாரணம் கொடுக்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு உடலையும் விட்டு நாம் இறந்து மீண்டும் பிறக்கிறோம் அல்லவா? அந்த ஒரு உடம்பை விட்டுட்டு, இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த உடம்பு நாம் எடுக்கிறதுக்கு இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, அதுவும் பிரளயத்துக்கு ஒப்பானது. அதுவும் நித்திய பிரளயம் என்றுதான் என்ன பண்ணப்படுவது? புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நித்திய பிரளயத்துக்கு உண்டான இதா சொல்றாங்க. அதற்கு அடுத்து சொல்றது வந்து அவாந்தர பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுது. நைமித்திய பிரளயம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்பொழுது என்றால், பிரம்மாவோடைய ஒரு பகல் முடிந்து அவர் இரவு ஆரம்பிக்கக்கூடிய போது இந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்குகின்ற விஷயம்தான் அந்த பிரளயம் அப்படிங்கிறது. பிரம்மாவுடைய ஒரு பகல் என்னன்னா 1000 சதுர்யுகங்கள் ஒரு பகல், அதாவது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சதுர்யுகம்னாவே 4 யுகங்கள் சேர்ந்தது. அந்த 4 யுகங்களுக்கு வந்து 1000 தடவை அந்த 4 சதுர்யுகங்கள் ஆனா எத்தனை கோடி வருஷங்கள் இருக்கும்? மனுஷ வருஷங்கள்ல பார்க்கும்போது எத்தனையோ கோடி வருஷங்கள், அது கணக்கு போட்டுக்க வேண்டியதான் நம்மளே பார்த்து. இந்த ஒரு சதுர்யுகத்துக்கே எத்தனையோ லட்சம் வருஷங்கள் வருது. நம்ம 100 வருஷத்துக்கே தொட மாட்டேன்றோம். இந்த ஒரு யுகத்திலே நம்ம இருக்க முடியாது போல. இதுல ஏகப்பட்ட மண்வந்திரங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்ப சக்தி யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம், இந்த 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அந்த சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு கல்பம். அதுதான் ஒரு பகல். யாருக்கு? பிரம்மாவுக்கு. அந்த பிரம்மா ஒரு பகல் காலம் முடிஞ்சு அவர் தூக்கத்துக்கு போகக்கூடிய அந்த நேரம் வந்து ஒரு பிரளயத்திற்கு ஈடானது. அப்ப அவர் தூங்குறது காலம் எவ்வளோ? 1000 சதுர்யுகம். அந்த 1000 சதுர்யுகத்தின் வந்து இந்த படைக்கப்பட்ட இந்த அனைத்தும் அதற்குள்ளே ஒடுங்குகிறது. அப்ப அது ஒடுங்கும் போது அதுல 3 லோகங்கள் அழிந்து மீண்டும் பிறக்கிறதா சொல்றாங்க. பூர்புவ சொர்க்க, இந்த 3 லோகங்கள் வந்து பிரம்மாவுடைய ஒவ்வொருடைய தூக்கத்தின் அப்போது ஒடுங்கி மீண்டும் வெளியே வருகிறது. ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய சத்திய லோகங்கள், பிரம்ம லோகங்கள் அது அழிவதில்லை அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள்ல நிறைய இடங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. இது வந்து 2வது டைப்பான ஒரு பிரளயம். 3வது பிரளயம் என்ன சொல்றதுன்னா மகா பிரளயம், ராகித பிரளயம் அப்படின்னு சொல்வது உண்டு. இது எப்பன்னா பிரம்மாவே அழியக்கூடிய 100 வருடங்கள் அவருடைய 100 கல்பங்கள் அவருடைய வயது அப்படின்னா அவரு முடிஞ்சு எங்கேயோ ஒடுங்குறாருல்ல. ஒரு நாள் கணக்கு போய் அவருக்கு 100 வருடங்கள் அவர் வாழ்நாள் முடிந்து அவர் ஒடுங்கும் போது
அனைத்து மேலேறு கீழேறு என்னென்னலாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்தும் ஒடுங்கக்கூடியதுதான். எங்கிருந்து உற்பத்தி ஆனுச்சோ அங்கே ஒடுங்கக்கூடிய இதற்கு தான் மகா பிரளயம் என்று சொல்லுகின்றோம். அப்ப 3 டைப் ஆஃப் பிரளயங்கள் இருக்கின்றன. இந்த 3 டைப் ஆஃப் பிரளயத்திலும் காரியங்கள் அனைத்தும் காரணத்திலே ஒடுங்குகிறது. எதெல்லாம் தோற்றத்திற்கு வந்ததோ அந்த தோற்றத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதிலே ஒடுங்கி விடுகிறது. இதுதான் பிரளயத்துக்கு உண்டான ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ். இது போதும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாட்டுல. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும். எப்பா தூக்கத்திலையும் சரி பிரளயத்திலையும் சரி நாமும் சரி அனைத்து உற்பத்தியான விஷயங்கள் ஜகங்கள் ஜகத் எல்லாம் அதுக்குள்ள போய் என்ன ஆகுது? மாண்டுதுன்னு அழியுது. அழுத்திய பவம் போம் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ? அப்படி எங்கு போய் ஒடுங்குகிறதோ அந்த ஒடுக்குன அந்த ஆவரணத்துல, அந்த இருட்டுல, அந்த டார்க்னஸ்ல, அந்த பிரளயத்திலையும் சரி அந்த தூக்கத்திலையும் சரி அதுல இருந்து யாராவது ஒருத்தர் முக்தி அடைஞ்சவங்க இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் ஆழ்ந்த தூக்கத்துல முக்தி அடைஞ்சவங்க இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் பிரளய காலத்திலே முக்தி அடைந்தவர் இருக்கிறார்களா? கேள்வி எப்படி புட்டப் பண்றாரு பாருங்க. அவனை யோசிக்க வைக்கிறாரு சீடனை. யாருமே என்ன பண்ணல. நம்ம தூக்கத்துல முக்தி அடைஞ்சதா நமக்கு எந்த ஒரு ஹிஸ்டரியும் கிடையாது. நாம எங்கேயும் படிச்சதும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. பிரளயத்திலையும் முக்தி அடைய முடியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஓ எல்லாம் ஒடுங்கின போது பகவானுக்குள்ள ஒடுங்கிடணும், அதனால நாம அதுக்கு மேல வரமாட்டோம்னு நினைச்சோம்னா அதுதான் தப்பு. இப்ப எப்படி தினசரி நாம போய் படுத்துட்டு காலையில எந்திரிக்கும் போது பல விஷயங்கள் மறந்து ஆனா நான் என்ற உணர்வுல நம்மளுடைய ஞாபகங்கள் வந்து அடுத்த நாள் எந்திரிப்பது போல, இது ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம தூக்க நேரம் இருக்கிறது போல, பிரம்மாவுடைய ஒரு பகல் போய் இரவு போனா அது எவ்வளவு காலம் இருந்தாலும் அப்பொழுதும் நம்மளுடைய மெமரிஸ், நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் விதைக்குள் ஒடுங்கிய வீரியம் போல் என்று திருப்பி அது வந்து மண்ணுல போட்டா முளைப்பது போல நாம் மீண்டும் நம்மளுடைய தன்மைகளோடு வெளிப்படுவோம். ஜீவர்கள் ஒடுங்குவார்கள், மீண்டும் வெளிப்படுவார்கள். அவர்கள் எவ்வாறு ஒடுங்கினார்களோ அவர்களுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் மீண்டும் வெளிப்படுவார்களே தவிர அவர்கள் முற்றிலும் கரைவதோ அழிவதோ அல்லது இறைவனோட ஒன்றுவதோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரளயத்திலுமே நமக்கு மோட்சம் கிடையாது. அது எத்தனையோ 1000 கோடி வருஷங்கள் இருந்தாலும் அத்தனை கோடி வருஷங்களுக்கு கழிச்சும் திருப்பி நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் வருவோம். நம்ம மன அமைப்புக்கு ஏற்ற மாதிரி திருப்பி நமக்கு அந்த என்ன அந்தந்த காலகட்டத்துக்கு இப்ப ஒரு சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜாத் ஆயுர் போக அமையலாம். எவ்வளவு காலம் வாழணும்னு. இந்த கலியுகத்துல 100 வயசே பெருசு. சக்தி யுகத்துல 1000 வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்றது சாதாரண ஒரு அதனுடைய ஏஜ். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு ஏஜ் நமக்கு. அது போல எந்த யுகத்துல வாழ்றோமோ அதற்கேற்ற ஏஜ் நமக்கு சரீரம், அதற்கேற்ற ஒரு போகம் நமக்கு கிடைக்குமே தவிர அதுக்கோசரம் நம்ம மோட்சம் அடைஞ்சிருவோம்னு நினைச்சீங்கன்னா, முக்தி அடைஞ்சிருவோம்னு நினைச்சோன்னா அப்படி வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? அப்ப பிரளயத்தினாலும் சரி, சுளுத்தியான என்ற தூக்க அவஸ்தையாக இருந்தாலும் சரி, இதில் இரண்டிலும் நமக்கு ஒருவரும் அந்த அழுத்திய பவம்னா ஆவரணத்தை தான் சொல்றாரு. அந்த ஒரு இருள், அந்த ஒரு டார்க்னஸ், அந்த ஒரு மறைப்பு சக்தி, அந்த மறைப்பு சக்தியிலிருந்து ஒருத்தருமே ஞானம் அடைஞ்சதா சரித்திரமே இல்லை. முழு விக்ஷேபம் எல்லாம் முக்தியை கூட்டு நிற்கும். முழு விக்ஷேபம்னா என்னது? சுத்த மாயை. இந்த விக்ஷேபம், இந்த தோற்றமானுச்சுல்ல, நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த விக்ஷேப சக்தி வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு உதவியாக அனுகூலமாக இருக்குது. முக்திக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு இது உதவி பண்ணுது. சத்துவம் உதவி பண்ணுது. ஆனா ஆவரணம் உதவி பண்ணுவதே இல்லை. அதனாலதான் என்ன பண்றாரு? கொளுத்த ஆவரண சக்தி முத்தி கூடாமல் கெடுத்த கேடே. கொளுத்த அப்படின்னா அது கொழுந்து விட்டு எரியுது பாரு, நல்ல கொழுன்னு இருக்குது பாருன்றோம்ல. அப்படின்னா என்னது? அதனுடைய முழுமையான அது வந்து மிகுந்த தீவிரமாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த ஆவரண சக்தியை கொளுத்த அப்படின்ற உதாரணத்தை வச்சு இங்க சொல்றார். ரொம்ப ஒரு டார்க்னஸான ஒரு மூடல் தன்மையை கொண்டது. அது முக்தியோட சேராம நம்மளை எவ்வளவுலாம் தடுக்க முடியுமோ அது தடுக்கும். அதுதான் அதோட வேலை. ஆனா விக்ஷேபமானது நமக்கு உதவி பண்ணி முக்திக்கு எடுத்துட்டு போகும். அதனால கம்பேரிட்டிவ் டு ஆவரணம் விக்ஷேபம், விக்ஷேபம்
பரவாயில்ல, அது நல்லது, நமக்கு முக்திக்கு ஹெல்ப் பண்ணும். ஆவரணம் கொள்ளாதே அப்படின்னு சொன்னது போல மிகவும் பால் அனர்த்தம். அதாவது ரொம்ப கேடான விஷயம் என்னன்னா இந்த டார்க்னஸ் தான். ஏன்னா அதுல இருந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த பாட்டோட விளக்கம். அதை படிக்கிறேன் கேளுங்க. விளக்கம்: நித்திய பிரளயமாகிய சுளுத்தியிலும் பிரளய காலத்திலும் விக்ஷேப சக்திக்கு காரணமான உலகம் முதலியன நசிந்தும் பிறவி துன்பம் நீங்கி முத்தியை அடைந்தவர் ஒருவரும் இலர். யார் ஒருவரும் என்ன பண்ணல, பிரளய காலத்துல இருந்து மீண்டும் வரும்போது முக்தி அடைஞ்ச மாதிரி தெரியல. அந்த காலத்துல அப்படியேதான் இருக்கிறாங்க. ஆதலால் முழுமையான விக்ஷேப சக்தியின் காரியம் அனைத்தும் முக்தி அடைய செய்யும். அறியாமை மிகுந்த கொளுத்த ஆவரணம் என்னது? இக்னரன்ஸ். அறியாமை மிகுந்த ஆவரண சக்தி தான் முத்தியை அடையாமல் கெடுப்பதாகும். இதுதான் இதற்கான விளக்கம். நல்லது. பாடல் 49. சந்தேகம் சரி, தத்துவ விளக்கப்படலத்துல அடுத்த பாடலை படிக்கிறேன். சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சத்தி சாதனமாக வந்த முத்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சத்தி சாதனமாக வந்த முத்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலையை மெய்யாமே. ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதனுடைய விளக்கம் இப்பொழுது நம்ம பார்ப்போம். சுத்தியில் வெள்ளி போல அப்படின்னா இந்த இடத்துல சுத்தினா நம்ம இந்த சுத்தி எடுத்துக்கூடாது. சுத்தி என்றால் சிப்பி என்ற அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல சுத்தி ரஜித்த நியாயம் என்று ஒரு நம்ம சாஸ்திரத்துல ஒரு நியாயம் இருக்கு. அப்படின்னா என்னது? சிப்பியில் வெள்ளி போல. அந்த உதாரணத்தை இங்க கொண்டு வராங்க. நம்ம கடற்கரையில பாத்தீங்கன்னா வெயில் நேரத்துல போனீங்கன்னா மத்தியான நேரத்துல சிப்பிங் எல்லாம் மணல் அப்படியே கிடக்கும். ஆனா அந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு அதுல பட்டு அது ரொம்ப மின்னும், அப்படியே டைமண்ட் மாதிரி என்ன பண்ணும், அந்த ஒரு வெள்ளி மாதிரி என்ன பண்ணும், அது அந்த ஒரு அந்த பளிச்சுன்னு நமக்கு தெரியும். நாம நினைச்சுட்டு இருப்போம், ஓ ஏதோ ஒரு நகை போல கிடக்குது, வெள்ளி தான் கிடக்குது போல இருக்குன்னு போனா அங்க சிப்பி தான் இருக்கும். அந்த சிப்பி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த வெயில் அந்த சூரியனுடைய வெளிச்சம் அதுல சூரியனுடைய கதிர்கள் அதுல வரும்போது அந்த நேரத்துக்கு அது வெள்ளி மாதிரி தோற்றத்தை கொடுக்குது. அப்புறம் சூரியன் போனதுக்கு அப்புறம் அது சிப்பி போல இருக்குது. ஆனா நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது வெள்ளி போன்ற உணர்வை கொடுக்கிறது. அததான் இங்க சொல்றாரு. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சத்தி சாதனமாக வந்த முத்தியும் பொய்யாமே. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க நீங்க ஆதாரமா இருக்கிறது ஒண்ணு, ஆதாரத்துல ஆவரண சக்தி அஞ்ஞானத்தினால விக்ஷேபத்தினால என்ன பண்ணுது, இந்த தோற்றம் ஏற்படுதுன்றீங்க. இந்த தோற்றம் எல்லாம் பொய்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க. விக்ஷேபமே என்னது? அது உண்மை கிடையாது. இட் இஸ் அ தோற்றம். கயிறுல பாம்பு போல ஒரு அப்பியரன்ஸ் தானே. கயிறு தான் ஒரிஜினாலிட்டி. டார்க்னஸ் அதுல ஃபார்ம் ஆகிறது ஆவரணம். அந்த டார்க்னஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அது பாம்பு போல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது விக்ஷேபம். நீங்க விக்ஷேபம் என்னன்னு சொல்ல வரீங்க? விக்ஷேபமே ஒரு ராங்கான ஒரு பர்செப்ஷன், ராங்கான ஒரு நாலேஜ், அது தவறான ஒரு புரிதல். அப்படிங்கிற பட்சத்துல விக்ஷேபமே தப்பு, பொய், அதுவே மித்யா அப்படின்னு வந்தா அதனால நாம புரிஞ்சுக்கிற அடையிற இந்த ஞானமோ முக்தியோ மட்டும் எப்படி நீங்க உண்மைன்னு சொல்ல வரீங்க? கொஸ்டின் எவ்வளவு டெக்னிக்கலா எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க. இந்த எல்லாமே பொய்ன்னு சொல்ல வரீங்க. குருவும் பொய்ன்றீங்க, சாஸ்திரம் பொய்ன்றீங்க, எல்லாமே பொய்ன்னா இந்த பொய்யினால சொல்லி கொடுக்குற இந்த விஷயம் மட்டும் எப்படி மெய்யா இருக்கும்? இவ்வளவு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு கேள்வி பாத்தீங்களா? இப்ப நம்ம மோட்சம் சாமி நீங்க வாரம் கத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது சொல்லிட்டே இருக்கீங்களே, நீங்களே ஒரு மாயைன்னா உங்களால சொல்லி கொடுக்குற இந்த மாயை எப்படி ஒரு மெய்யா இருக்க முடியும்? அதான் சுத்தியில் வெள்ளி போல அப்படின்னா அது சிப்பி தான் இருக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வெள்ளி போல தோற்றம் அடிக்கிறது. இந்த இடத்துல மித்தியான்ற நம்மளுடைய சப்தத்துக்கு நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மித்யா என்றால் என்ன? இருக்கிறதா இல்லையா என்று நம்மால் சொல்ல முடியாது. இருப்பது போல இருப்பதாகவும் ஒரு காலத்திலே இருந்து இன்னொரு காலத்திலே இல்லாதது எதுவோ
அனுபவத்திலே இருப்பது அறிவினால் ஆராயும் போது இல்லாதது. ஒரு காலத்திலே இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவது எதுவோ அதுதான் மித்யா. அது முழுவதுமாக இல்லை என்று ஒதுக்க முடியாது, முழுவதுமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. சத்து என்று நம்மால் சொல்ல முடியாது, அசத்து என்று நம்மால் சொல்ல முடியாது. சத்து என்றால் முக்காலத்திலும் இருப்பது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலத்திலும் மாறாமல் எது இருக்கிறதோ அதற்கு பேர் சத்து. 3 காலத்திலும் எது இருக்க முடியாதோ, எது இல்லையோ அதற்கு பேர் அசத்து. முயல் கொம்புன்னு ஒண்ணு சொல்றோம், முயலுக்கு கொம்பே கிடையாது. ஆனா நம்மளுடைய வார்த்தை பிரயோகத்துல முயல் கொம்புன்னு சொல்லுவோம். அதனுடைய காதை தான் முயல் கொம்பா நம்ம ஒரு இது பண்ணிக்குவோம். மலடி மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மலடிக்கு எப்படி மகன் பிறக்க முடியும்? பிறக்கவே முடியாது. ஆனா மலடி மகன், ஆகாய தாமரை, ஆகாயத்துல எப்படி தாமரை பிறக்கும்? தாமரை எப்படி உருவாகும்? ஆனா ஆகாய தாமரை நம்ம சொல்வது உண்டு. இப்ப இந்த சப்தம் எல்லாம் ஆக்சுவலி பிராக்டிக்கலா இல்லவே கிடையாது, அது இப்படி இருக்கவே முடியாது. ஆனா நாம அந்த உதாரணத்தை பயன்படுத்துவது போல, அசத்து என்றால் எக்காலத்திலும் இல்லாதது, இருக்கவே முடியாது, அது அசத்து. எக்காலத்திலுமே தவிர்க்க முடியாது எது இருக்கிறதோ அது சத்து. ஆனா மித்யா அப்படின்னா என்னன்னா, ஒரு காலத்திலே இருக்கிறது, இன்னொரு காலத்திலே இல்லாமல் போவது. அனுபவத்திலே இருப்பது ஆராய்ந்து அறிவினால் தெளியும் பொழுது அங்கே அது இருப்பதில்லை. அப்ப ஸ்டார்டிங்ல இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அனுபவத்துல இப்ப காணல் நீர் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, டிரைவ் பண்ணிட்டே போறோம், வெயில் நேரத்துல நம்ம ரோட்ல பாக்குறோம், அனுபவத்துல இருக்குது, நம்மளுடைய இந்திரியங்களுக்கு பிரத்யட்சமா அனுபவத்துல வருது. ஆனா போக போக அது இல்ல, பக்கத்துல போய் ஆராயும் போது அதோட உண்மைத்தன்மை இல்ல. அறிவுல நமக்கு என்ன தெரியுது? இல்லைன்னு தெரியுது. அதுக்குதான் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு, சுத்தியில் வெள்ளி போல. அப்படின்னா என்னது? சுத்தியில வெள்ளி போல அதோட அப்பியரன்ஸ் நமக்கு அனுபவமா இருக்குது. ஒரு காலத்தில் இருக்கிறது, வெள்ளி போல தெரியுது, பக்கத்துல போனா இல்ல. அறிவினால ஓ அப்படி இல்ல, இதனாலதான் நடந்திருக்குன்னு நம்ம ஞானத்தினால தெரியுது. அப்போ ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவது, அனுபவத்தில் இருப்பது போல இருந்து இல்ல, இருக்குது ஆனா இல்ல, அதுதான் மித்யா. அப்படி இந்த மித்யாவால நீங்க சொல்லப்படுகின்ற இந்த விக்ஷேப சக்தியானது பொய்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இது பொய்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் குருவும் பொய்யாயிடுறாரு, சாஸ்திரமும் பொய்யாயிடுது. அப்படியே அவர்களால் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த முக்தி ஞானம் என்று எதை போதிக்கிறார்களோ, எதை சொல்லுகிறார்களோ அது எப்படி மெய்யாகும்? இது எப்படி, இதுக்கு ஏதாவது நிஜம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது சொல்லுங்களேன். கொஸ்டின் கரெக்ட் தானே அவர் கேட்கறது? இதுக்கு என்ன இப்ப இதெல்லாம் மெய்ன்னு சொல்றதுக்கு எதை வச்சு நீங்க நிரூபிப்பீங்க? யாருக்காவது ஏதாவது அறிவில் தோன்றுகிறதா? எல்லாமே போய் மாயின்றோம். அப்ப அதனால சொல்லி கொடுக்கறதும் மாயா தானே இருக்க முடியும். எப்படி அது நிஜம்னு நீங்க சொல்லுவீங்க? அந்த இருப்புன்ற உணர்வு இருக்குல்ல, நீங்க இருப்புன்ற உணர்வு இருக்குதுன்னு சொல்றதே மாயையில தானே சொல்றோம். அது கரெக்ட் தான். ஆனா இருப்புன்ற ஒரு விஷயம் இல்ல யோசிக்கணும். அதுக்குதான் சொல்றது, யோசிக்கணும். அதுதான் மனனம். நம்ம புத்தியை பயன்படுத்தி கரெக்ட் தானே, இது எப்படி அப்படின்னு நம்ம சிந்திக்க வைக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலையை. அப்படி பார்க்கும்போது இந்த கர்மா கூட வருது குருஜி. அதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தெலுங்கு கர்மான்றது நம்ம கூட வருது, அப்படி இல்லாம போயிடுறது. கெட்ட கர்மா, பேட் ஆர் குட் கர்மா, கீப் ஆன் கமிங். அது நம்ம கூடயே வந்துட்டு இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம உணர்றோம் அதை. ஸோ அப்ப அது இல்லைன்னு ஆயிடாது. அதே மாதிரி இந்த ஆன்மான்ற ஒரு விஷயம் நம்ம இறந்தாலும் நம்மளுடைய உணர்வுகள் அல்லது நம்மளுடைய இதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அது உணர்வுபூர்வமா உணர்றோன்றதுதான் நம்பிக்கை. கரெக்டு. நான் என்ன சொல்றேன்னா, கர்மான்னு ஒண்ணு இருக்கிறது யாரு சொல்றது? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறத யாரு சொல்றது? சாஸ்திரம், குருநாதர்கள் இவங்க தானே சொல்றாங்க. புராணங்கள், பக்தி கதைகள் எல்லாம் இப்படினாதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவே எல்லாம் நீங்க விக்ஷேபன்னுட்டீங்க. அவருடைய குருநாதருடைய டீச்சிங் படி, தாண்டவராய சுவாமிகள் சொல்றது படி சீடன் கேட்கிறான கேள்வி கரெக்ட் தானே அவனுடைய கேள்வி.
நீங்க எல்லாமே மாயைன்னு சொல்றீங்க, இருக்கிறது ஒண்ணுதான், அது பிரம்மன் தான்றீங்கன்னா, இதெல்லாம் மாயைன்னு சொன்னா நீங்களும் மாயை நானும் மாயை சொல்லி கொடுக்குற எல்லாமே மாயைங்கும் போது இந்த மாயையினால் சொல்லி கொடுக்கறது மட்டும் எப்படி மெய்யா இருக்கும்? சுவாமிஜி அதனால சில கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. உலகம் எப்படி ஏன் படைச்சாருன்னு கேட்க கூடாது, ஏன்னா அது தெரியாது, அதுக்கு பதில் கிடையாது. அது பதில் கிடையாதுங்கிறது நம்ம கேட்க கூடாதுன்னு அவங்க சொல்ல கிடையாது. அதற்கு அனாதி அப்படிங்கிற ஒரு பதில் இருக்குது. அதுக்கு ஆதியும் அந்தமும் என்ன பண்ண முடியாது, பிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்கிறதுனால அனாதின்ற ஒரு பதில் இருக்குது. கேட்க கூடாதுன்னு இல்ல, அறிவால புரிஞ்சு இதை நம்ம டெரிவ் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அது, தவிர கேட்க கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. கேட்க கூடாது. அப்புறம் சாஸ்திரத்தை நம்பணும்னு சொல்லிட்டீங்க, ஞானிகள் சொன்னதை நம்பணும் அப்படின்றதால நாங்க கர்மா கூட எங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நான் கர்மா நம்ம பண்ணிருக்கோம் வருதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல. இப்ப அதேதான், இப்ப எல்லாம் இப்படிதான், இப்ப ஸ்ரத்த இதெல்லாம் சொல்றோம் கரெக்ட். இப்ப அதுல சொல்லிட்டு வரும்போது தானே சீடனுக்கு இந்த டவுட் வருது, இதுக்கு என்ன பதில்? அந்த பதில் எல்லாருக்கும் இருந்தாலும் கேட்க முடியலையே. இப்ப நம்ம சார்பா தான் ஒரு சீடன் கேக்குறானே, அதுக்குதான் என்ன பதில்னு கேக்குறேன். சரி, அவர் என்ன சொல்றாரு பாப்போம். இல்ல இது குருஜி, இது என்னன்னா, நான் சொல்றேன்னா நம்ம சாஸ்திரங்கள் மட்டும்தான் கேள்வி பதிலாகவும் கொஸ்டின் பண்றவரே சொல்லி கொடுக்கறவங்களே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இது நம்மளதுலதான் இருக்குது. நீங்க கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாமோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க பிளைண்டா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியாது, கவுண்டர் ஆர்குமெண்டோ இல்ல ஒரு வாதத்துல உங்களால தர்க்கத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா நம்ம சாஸ்திரத்துல மட்டும்தான் நீ எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணி எக்ஸ்ட்ரீமா போய் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி அதுக்கப்புறம் அது இருக்குதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் நம்மளுடைய பேஸே. என்ன அந்த கொஸ்டின் பண்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முமுட்சுத்துவத்துல நீங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும். குதர்க்கமா பண்ணிக்கிட்டே போனா பதில் சொல்ல முடியாது. அது இது ஒரு சரியான விடை தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த இதுல போகணுங்கிறது தான் சொல்லுவாங்க. எப்படி இது மெய்யா இருக்கும் சொல்லுங்க? எல்லாமே பொய்னா இது எப்படி மெய்யா இருக்கும்? கொஸ்டின் வேலிடான கொஸ்டின் சீடன் கேட்கறது என்ன பதில் நம்ம சொல்றது இதுக்கு? அதாவது இந்த ஜீவனே நம்ம ஒரு தூக்கம்ங்கிற மாதிரி ஒரு இதுக்கு உதாரணம் எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம தினப்படி தூங்கி விழிக்கும் போது நம்ம ஜாக்கிரத அவஸ்தைக்கு வருவோமோ, ஜாக்கிரதைக்கு வரும்போது அந்த சொப்பனத்துல வந்ததெல்லாம் உண்மை இல்லை, இப்ப நம்ம பாக்குறதோ இல்லை இப்ப நடக்கிறதோ தான் நம்ம நிஜம் அப்படி நம்புறோமோ, அதே மாதிரி அதுவும் ஒரு சத்தியம் எப்பவுமே சத்தியமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி பார்ப்போம். பத்மாமா சொல்லுங்க, உங்களுடைய புரிதல் என்ன, எப்படி இதுக்கு பதில் சொல்லலாம்? கிட்டத்தட்ட ரவிஜி சொன்ன மாதிரி தான் யோசிச்சேன். அதாவது இப்ப நம்ம சொப்னத்துலேருந்து அடுத்த ஃப்ரீக்வன்சி வந்த அப்புறம் தான் நமக்கு தெரியுது இது சொப்பனமா அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால இந்த சாஸ்திரங்களோ நீங்க குருவாக்கோ எல்லாமே ஒரு ஏணி மாதிரி, அது ஏறி அடுத்த லெவல் போகும்போதுதான் ஓகே இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரியுமே தவிர அது வரைக்கும் இது வேணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, சரி பார்ப்போம். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் பார்த்ததை எனக்கு சொன்னார், அவருடைய நேரடி அனுபவம். கர்நாடகால ஒரு ஃபாரஸ்ட்ல புலிகளை பார்க்கலான்னு அவங்க போயிருந்தாங்க. இந்த புலிகள் அங்க ஏதோ ஃபாரஸ்ட் இருக்காங்க, எனக்கு தெரியல, பட் அவங்க புலிகள் சரணாலயம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க ஒரு வண்டியில அந்த கூட்டிட்டு போவாங்கல்ல அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், அவங்களோட போயிருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் போனாங்க, புலி எதுவும் கண்ணுக்கு தெரியல, திருப்பி வந்துட்டாங்க ஸ்டே பண்ற இடத்துல. திருப்பி அடுத்த நாள் போயிருக்காங்க, ஒரு ஜீப்ல ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த நபரு அவரு, அப்புறம் அந்த ரேஞ்சர்ஸ் அவங்க கூட வருவாங்கல்ல அவங்க எல்லாம் போய் புலியை தேடி தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயும் இல்லை. அந்த டைம் அந்த குழந்தைன்னா ஒரு 5-6 வயசு பையன் இருப்பான்னு வச்சுங்களேன். அந்த பையனுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கோசரம் அவன் இறங்குறான். எங்க ஜீப்ல தான் இருப்பாங்க, ஜீப்பை விட்டு இறங்கக்கூடாது, அங்க எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, இறங்கக்கூடாது, ஏன்னா எப்ப எது வரும்னு தெரியாதுங்கிறதுனால. பட் புலி இல்லையான்னு அந்த ரேஞ்சரும் சரி ஓகே நீங்க இறங்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்கன்னு வண்டி ஓரம் நிப்பாட்டுறாரு. அங்க இறங்கிட்டு இருக்காருங்க, அவங்களுடைய மதர் அவங்களோட கூட போயிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, புலி என்ன பண்ணிடுச்சு, கப்புன்னு குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு, அதை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு
உள்ள போகுது. உடனே அந்த பாதுகாக்கிறவர் என்ன பண்ணாரு, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அவங்க வண்டியில டூல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த துப்பாக்கி, கம்பு, ஈட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. எடுத்துட்டு போய் அதை ஸ்மாஷ் பண்ண, அதை எப்படியாவது இது பண்ண பாக்குறாங்க. பட் அது ரொம்ப ஆக்ரோஷமா அது என்ன பண்ணுது, பையனை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. அவங்க அம்மா ஒரு பக்கம் கதறாங்க, இவரு ஒரு பக்கம் சண்டை போடுறாரு. உடனே எனக்கு தெரிஞ்சவர், அவரு வண்டியில இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது, இவர் துப்பாக்கி எடுத்துட்டு போறதுக்குள்ள அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ள ஓடிடுச்சு. அது என்ன பண்ணிடுச்சு, ஓடிடுச்சு. அது ஓடிட்டு இவங்க பின்னாடி இவர் அந்த ஃபாரஸ்ட் விட்டு ட்ரை பண்றதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் வண்டியை விட்டு இறங்கிட்டாங்க. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்க ஒருத்தர் மட்டும் வண்டியில இருக்காரு, மத்த 2-3 பேர் இறங்கிட்டாங்க. இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா, இவரு எனக்கு வந்தவர் திரும்ப இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, திரும்பும் போது இன்னொரு சைட்ல இருந்து என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய புலி இவங்க மேல அப்படியே என்ன ஆயிடுச்சு, பாஞ்சிருச்சு. என்ன ஆகும், பாஞ்சு அந்த பக்கம் ஒரு புலி குழந்தைய தூக்கிட்டு போயிருச்சு. இவங்க அப்படியே அவர் பாக்குறாரு, இது எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. கம்ப்ளீட்டா அவங்க மேல அப்படியே பாஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஆனா அது பாஞ்சு அவர் ஒரு தனக்குள்ள அந்த ஒரு இம்பாக்ட் ஆகும்போது டக்குன்னு அவரு கத்த ஆரம்பிச்சு கதறாரு. கதறாம் போது அவர் கண் விழிக்கிறாரு, தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, சத்தம் போட்டு முழிக்கிறாரு. அவர் பார்த்தது நிஜம், அவருக்கு இந்த அனுபவம் நிஜம். ஆனா அவரு இந்த அனுபவத்துல இருந்து எந்திரிக்கும் போது, அந்த அனுபவம், இந்த புலி பாஞ்சு அவர் கதறும் போது டக்குன்னு அவரு கத்திட்டு எந்திரிக்கும் போது பார்த்தா அவருடைய பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு புரிய வருது, இது நம் கனவில் பார்த்த ஒரு சம்பவம். ஆனா இப்ப இதை நான் டிஸ்கிரைப் பண்ணும் போதே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதோட இம்பாக்ட் நம்ம மேல என்ன ஆகுது, சம்பவம் சொல்லும் போதே நமக்கு அந்த உணர்வை நம்மளால என்ன பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. ஓ இப்படி இருக்குமோ, ஐயோ பாவமே, இப்படி ஆச்சா என்ன நடக்குமோன்னு நமக்குள்ள கொஞ்சமாச்சும் யோசிக்க ஆரம்பிப்போம். அப்ப அந்த நபர் கனவுன்னு இப்ப சொல்றோம். இப்ப நான் கனவுன்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது நிஜமா தானே இருந்துச்சு. when I explain, நான் எங்கேயுமே அவர் பார்த்தாருன்னு தான் நான் சொன்னேன். பார்த்தாருன்னா என்னது, கனவுல பார்த்தாரு. என்னோட வார்த்தைகளை எடுத்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா தெரியும். கனவு அவர் பார்த்தாரு, அவர் வாழ்க்கையில நடந்த விஷயம். ஆமா, நடந்த விஷயம். கனவுங்கிறது அவங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயம் தானே. நம்ம நேற்று நைட்டு கனவு நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயம் தான். அவர் வாழ்க்கையில நடந்த விஷயம் அவர் என்கிட்ட சொன்னாரு. அவர் பார்த்ததை என்கிட்ட சொன்னாரு. அவர் எதை பார்த்தாரு, கனவுன்றதுல அவர் இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி நடந்து அந்த புலி அவரை தாக்கி அவர் கண் விழிக்கும் போது அவர் பெட்ல இருக்கிறாரு. ஆனா இவர் உடம்பெல்லாம் வேர்த்து ஒழுகி, இவருக்குள்ள ஒரு பய உணர்வு ஏற்பட்டு, இவர் ஒரு மாதிரி ஆகி, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அதனுடைய தாக்கம் அவருக்கு இருந்தது. புரியுதா இல்லைங்களா? ஆனா அந்த புலியோ இல்ல, அந்த குழந்தையோ இல்ல, அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரோ இல்ல, அந்த வண்டியோ எதுவும் இல்ல. அந்த நேரத்துல அது எப்படி இருந்தது, நிஜம், அதனுடைய அனுபவம், அந்த இடத்துல அதெல்லாம் உண்மைதான். புரியுதா இல்லைங்களா? இப்ப அதே ஃபாரஸ்ட்ல அவர் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த கனவுக்குள்ள அவர் சொல்லும் போது, அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இவரோட ஃப்ரெண்டு, ரொம்ப காலமா அதுல தெரிஞ்சவங்க. அதனால ஒரு நாள் இவர் வர சொல்றாரு, நம்ம அங்க போலாம், போய் புளிய பாக்குறேன். அப்ப இவரோட வராரு. அப்ப இந்த ஃபேமிலி ஏறுது. அதுக்குள்ள போக அது டீட்டெயிலா அந்த கனவுக்குள்ள என்ன போகுது, ஸ்டோரி பிகினிங்ல இருந்து ரொம்ப வருஷம் ஸ்டோரி மாதிரி அதுல பில்டப் ஆகுது அதுல. ஆனா கண்ணு விழிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் காணாம போயிடுச்சு. இப்ப அந்த புலி இவருடைய கனவை கலைச்சிச்சா இல்லையா? ஏதோ ஒரு பயம் காட்டி இவர் தூக்கத்துல இருந்து என்ன ஆயிட்டாரு, விழிச்சுக்கிட்டாரு. அந்த புலி வராம இவர் மேல பாயாம இருந்திருந்தா, இவங்க 4 புலியை சுத்தி பார்த்துட்டு இவங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அடுத்தது என்ன பண்ணிருப்பாரு, அவர் புலி அந்த இது முடிச்சுட்டு அடுத்து வேற ஏதாவது பார்க்கறது, இப்படியே அது என்ன இருக்கும், அந்த அனுபவம் டிராவல் ஆகிட்டே போயிருக்கும். அடுத்து எப்ப அது எவ்வளவு நேரம் போதோ, அது என்னென்னலாம் பார்க்குதோ அந்த மாதிரி போயிருக்கும். அந்த சம்பவமானது கனவிலே நடந்தாலும், கனவுலே இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஏதோ ஒரு மாயைன்னு வச்சுக்கிட்டாலும், அந்த மாயையில் இருக்கக்கூடிய ஒரு புலியானது
இந்த மாயையில இருக்கக்கூடிய இந்த மனிதரை தாக்கும் போது அவன் அந்த மாயையிலிருந்து என்ன ஆயிடுறான்? விடுபட்டவனாகிறான். விடுபட்டவன்னா அவன் எங்க வந்து முழிக்கிறான்? அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கோ அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றான்? ஜாக்கிரத்துல முழிப்பு ஏற்படுது. சரி, முழிப்பு ஏற்பட்டு அதெல்லாம் கனவுதான் அப்படின்ட்டு விட்டுட்டாலும் அதனுடைய தாக்கம் இன்னமும் இருக்கா இல்லையா? அது கனவுன்னு நீங்க ஓரம் கட்டிட்டா கூட அதனோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தின மெமரிஸ், அதை பத்தின ஒரு அந்த நேரத்துக்கு உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாம் எப்படி இருக்கு? நிஜம் போல நிஜமாதான். இவன் ஜாக்கிரத்தை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு இந்த உடல்ல நடக்கிறதெல்லாம் நிஜம். அது போலதான் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல அடுத்த லைன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, முத்தியும் பொய்யாமெனில் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. நீ முக்தியும் பொய்ன்னு சொல்ற, நம்ம மோகமான நித்திரை, நம்ம நித்திரையில கனவுல ஒரு புலி வந்து நம்ம அது விலகுச்சுன்னா நம்ம எந்திரிச்சுக்கிட்டா அடுத்த ஸ்டேட் நிஜம்னு நீ எப்படி நினைக்கிற? இது வரைக்கும் பார்த்தது கனவு, அதுக்கு அடுத்து நீ விழிச்சிட்டதுக்கு அப்புறம் எது நீ நிஜம்னு நினைக்கிறியோ அது போல இந்த விக்ஷேபமான இந்த மாயையில, இந்த மாயைக்குள்ள வரக்கூடிய குருவோ சாஸ்திரமோ இல்ல இந்த இருக்கக்கூடிய சுத்த மாயை நம்ம ஏதோ ஒன்று செய்து இதிலிருந்து நம்ம விடுபடும் பொழுது இதற்கு அடுத்த நிலையான ஒன்றில் நாம் இருப்போம். அந்த நிலைதான் நிர்வாண நிலை, அந்த நிலை மெய்தான் அப்படிங்கிறார். கனவேதான், கனவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று வந்து கனவை வெளிப்படை செய்தது. அதுபோல இந்த மாயை தான், இந்த மாயைக்குள்ள இருக்கக்கூடிய சுத்த மாயையானது இந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்காக நமக்கு அது அனுகூலமாக இருந்து இது விடுபட செய்கிறது. விடுபடும் பொழுது நாம் இருக்கக்கூடிய அடுத்த நிலை எதுவோ அதுதான் உண்மையான நிர்வாண நிலை. நிர்வாண நிலைனா வேற ஒண்ணும் இல்ல, மோட்ச நிலைன்னு தான் அர்த்தம். எந்த ஒரு உபாதிகள் அற்ற நானாக இருக்கக்கூடிய அந்த நிலை. அதனால எப்படி மோக நித்திரையில் விளங்கால் நித்திரை தெளியுமா போல், தூக்கத்துல கனவுல விலங்கு வந்து அந்த நித்திரை தெளிவது போல, அந்த விலங்கு உண்மையா கிடையாது, அது கனவுல வந்த ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி முழிக்க வச்சிருச்சு. அதுபோல இந்த மாயை, நம்ம வாழக்கூடிய இந்த உலகம், இந்த மாயையானது, இந்த மாயையில இருக்கக்கூடிய பகவானா இருக்கட்டும், இந்த மாயையினுடைய சரீரமா எடுத்திருக்க அவதார புருஷர்களாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஞான குருவா இருக்கட்டும், யாரோ இருக்கட்டும், இல்ல நீங்களே உங்களுடைய ஓன் முயற்சியில எது நடந்தாலும் சரி, என்ன தவங்கள் பண்ணாலும் சரி, இந்த சத்துவ மாயை நம்மை இந்த மாயையிலிருந்து ஒரு நேரத்தில் விடுபடும் பொழுது நாம் எங்கு இருப்போமோ இதற்கு அடுத்த நிலை, அந்த நிலை நிர்வாண நிலை, அதுதான் ஞான நிலை, அதுதான் சொரூப நிலை, அததான் பிரம்ம நிலை என்று சொல்லுகின்றோம், ஆதார நிலை என்று சொல்லுகின்றோம். அந்த நிலை பொய் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. ஏன்னா இதை விட்டா அங்கதான் போய் விடுவேன். நான் என்ற அந்த உணர்வுக்கு, இருப்புக்கு அது இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லாருமே நீங்க கனவு காண்டு இருப்பீங்க, எல்லாரும் லைஃப்லயும் இந்த மாதிரி ஏதோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ரீம்ஸ் வந்திருக்கும். அந்த ட்ரீம்ஸ்ல இருந்து நம்ம விடுபடும் போது நமக்கு எவ்வளோ ஒரு இம்பாக்ட் நமக்குள்ள நடந்திருக்கும்னு நம்ம பார்த்திருப்போம். அதே போலதான் இந்த உலகங்கிறது ஒரு ட்ரீம். இந்த ட்ரீம்ல இருந்து வேக்கப் ஆயிக்கோ, இது ஒரு பொய், இது ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி 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 ஒரு நேரத்துல நம்ம இதுல இருந்து வேக்கப் ஆகிறது தான் நம்ம என்ன பண்றது, அதுதான் நம்மளுடைய ஞானம், ஸ்பிரிச்சுவலுக்கான முன்னேற்றங்கள். அததான் இங்க சொல்றாரு, கிளிஞ்சலில் வெள்ளி போல பொய்த்தோற்றமாய் தோன்றிய விக்ஷேப சக்தியும் காரியமான குரு சாஸ்திரங்கள் பொய் ஆதலால் அதன் வாயிலாக உண்டான முக்தியும் பொய்யாகும் அல்லவா அப்படின்னு சீடன் கேட்க, என்பாய் ஆகில் பொய்யான நித்திரையில் கண்ட புலி முதலிய விலங்குகளால் நித்திரை தெளிந்து சாக்கிரம் வருவது போல, ட்ரீம் ஸ்டேட், சொப்பன நிலையில் இருந்து சொப்பனத்தில் வந்த புலியானது அது நம்மை விரட்டி நாம் ஜாக்கிரத ஸ்டேட்டுக்கு வருவது போல, விக்ஷேப சக்தியின் காரியமான குரு சாஸ்திரங்களினால், இந்த விக்ஷேப சக்தியான அந்த மாயையில வரக்கூடிய குருவா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களால் நமக்கு உண்டாகும் முக்தி சத்தியமாகும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா நம்ம லாஜிக்கு நிறைய அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் சாதாரண விஷயம் இல்ல, எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணோம்.
எல்லாத்தையும் இது எப்படி அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகாதே, நம்ம லாஜிக் எவ்வளவுலாம் யோசிக்குமோ அதெல்லாம் யோசிச்சுன்னா அது எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யோசிக்குமோ அதுக்கெல்லாம் யோசிச்சுதான் பதில் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். புரியுதா இல்லைங்களா? இப்ப உங்களுக்கே எல்லாருக்கும் ஒரு கனவுல நம்மளா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி வந்து முழிச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சுங்களேன். ஓ, இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வந்திருக்குது, இங்க இருக்கிறத வச்சுதான் அங்க கனவு வந்திருக்கும்னு நினைச்சுங்களேன். அந்த மாதிரி யாருக்கா ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம். அது எப்படி நம்ம ஜாக்கிரதை வந்தோம்னா ஓ இதுதான் நிஜம்ன்ற மாதிரி. இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சத்சங்கம் இருக்கோம், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், இந்த உலகத்துல இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிறதே ஒரு உண்மையில ஒரு ட்ரீம் தான். இந்த ட்ரீம்ல நீங்க என்னைக்கு வேக்கப் ஆகிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க உங்களோட யதார்த்தமான அந்த ஆதாரமான சமம் என்று சொல்லக்கூடிய அதுவாக இருப்பீர்கள். வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களை எப்படி நினைப்பீங்கன்னா ஆதாரமான விசேஷமான ஆதார விஷயமாக நீங்க உங்களை நினைப்பீங்க. நான் அதுவாக இருக்கிறேன். இப்ப தெளிஞ்சவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இது ஒரு கனவுன்னு சொல்றாங்க. தன்னை வந்து தெளிந்ததுக்கு அப்புறம் எந்த நிலை இருக்குதோ அதை தான் உண்மையான நிலைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த கனவோட கனவா சேர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் போல ஒரு தோற்றம் நமக்கு இருக்கிறது. அவர்கள் அப்படி இல்லை. அதுதான் இந்த பாடல் மூலியமா நமக்கு விளக்குறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் அது. அதுக்கு அடுத்த பாடல் பார்ப்போம். பாடல் 50. இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் வம்பு இயல் மாயையை தன்னை வம்பு இயல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்காய் மாய்ப்பர் வம்பு இயல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இம்பரி அப்படின்னா உலகம் என்று அர்த்தம். இந்த உலகத்துல வந்து நஞ்சை நஞ்சால் ஒரு விஷத்தை இன்னொரு விஷத்தின் மூலியமாக எடுப்பது. பாம்பின் விஷம், அந்த விஷத்துல இருந்து நிறைய மருந்து தயாரிக்கிறாங்க. இப்ப இந்த கொரோனா வந்தது, கொரோனாங்கிறது ஒரு கிருமி. அந்த கிருமிக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சு அதுல இருந்து எடுத்துதான் என்ன பண்றாங்க, அதுக்கு ஆன்டி இதுக்கு வந்தான ஒரு மருந்தை தயாரிக்கிறாங்க. நம்ம எல்லாம் பார்த்துருவோம், உடம்பு சரியான கஷாயம் கொடுப்பாங்க. அந்த கஷாயம் ஒரு விஷம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது என்ன பண்றது, அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நோயை வந்து முறிக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறது. அப்ப நஞ்சை நஞ்சால் ஒரு விஷத்தை இன்னொரு விஷத்தினால் முறியடிப்பது, அதுதான் அதுக்கான அர்த்தம். இரும்பினை இரும்பால், நீங்க இந்த ஸ்டீல் பிளான்ட் இல்ல இந்த சில ஃபவுண்டரி லேப்ல எல்லாம் போனீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய யூடியூப்ல கூட இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன கூடஸ்தன் இரும்பை வச்சு அது ஆதாரமா வச்சு அது மேல வேற ஒரு இரும்பை வச்சு அடிக்கிறது. இரும்பை இரும்பால் ஒன்னு மோல்டு பண்ணுனா அது இரும்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு லிக்விடா பண்ணிடுவாங்க. லிக்விட்னா என்னது, கொதிச்சு அது ஒரு சுட அதை ஒரு மோல்டுல ஊத்துனாங்கன்னா அந்த ஃபார்ம் ஆயிடும். அது போல நஞ்சை நஞ்சால் இரும்பை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால், அம்ப வந்து இன்னொரு அம்புனால முறியடிப்பது. நம்ம தான் நிறைய மகாபாரதம் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, டிவி சீரியல்ல பார்ப்பாங்க. இங்க இருந்து ஒரு அம்பு விடுவாங்க, உடனே இவர் இங்க இருந்து அம்பு விடுவாரு, அந்த அம்பை என்ன பண்ணுவாங்க, இது போய் இது விழுந்துரும். அப்ப இங்க இருந்து இந்த நாட்டுக்காரன் ஒரு ராக்கெட் விட்டானா அதுக்கு ஆன்டி மிசைல் சிஸ்டமும் வச்சிருப்பான். அதுக்கு இவன் ஒரு மிசைல் அனுப்புவான். இந்த மிசைல் அவன் என்ன பண்ணுவான், இந்த மிசைல் மூலியமா அதை வந்து ஃபெயிலியர் பண்ணுவான். அப்ப அதனுடைய தன்மையை கொண்டு முறியடிப்பது. நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால். அந்த காலத்துல எல்லாம் வண்ணான்னு சொல்லுவோம் நம்ம. இந்த துணி துவைப்பவர்கள் வந்து துணியெல்லாம் வாங்கிட்டு போய் ஆத்துலதான் என்ன பண்ணுவாங்க, போட்டு எல்லாம் துவைப்பாங்க. அப்ப அவங்க உவரி மண்ணுன்னு ஒரு மண் இருக்கும். அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணுலதான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஊற வச்சாங்கன்னா அந்த துணியில இருக்க அழுக்கெல்லாம் அது எடுத்துரும். அந்த மண்ணே ஒரு அழுக்கு தான், ஆனா அது என்ன பண்ணும், இதெல்லாம் அழுகும். இப்ப நம்ம சர்ஃப் எக்ஸல் லிக்விட் எல்லாம் போடுறோம்ல, லிக்விட் என்னமோ அது பியூர்னு நினைக்கிறோம், அதுவே ஒரு டர்ட்டி தான். அந்த டர்ட்டி மற்ற டர்ட்டியே எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆசிட் போட்டோம்னா டாய்லெட்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் கிளீன் ஆகிற மாதிரி இதுவும் ஒரு என்னது, ஒரு அழுக்கு தான். இந்த அழுக்கு அதுல இருக்கக்கூடிய அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அததான் என்ன சொல்றாங்க, வம்பு இயல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர். இந்த நிலையில்லாத மாயையை, எந்த மாயை, அசுத்த மாயையை
சுத்த மாயையினால் மாய்ப்பர். மாயையை மாயையாய் கொண்டு மாயையை வெல்வது. விக்ஷேப சக்தியை விக்ஷேபத்தினால் கொண்டு அதுல இருந்து விடுபடுவது. அதுக்குதான உதாரணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல விஷத்தை விஷத்தாலையும், இரும்பினை இரும்பாலையும், அம்பினை அம்பாலையும், அழுக்கினை அழுக்காலையும், இந்த நிலையில்லாத வம்பியல் மாயைன்னா அது இந்த நிலையில்லாத மாற்றம், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மாற்றத்திற்கு உட்பட்ட இந்த மாயையை அதனுடைய தன்மையாலேயே சத்துவ மாயைன்னு சொல்லக்கூடிய சுத்த மாயை மூலியமாக அசுத்த மாயை அழிப்பது. வித்யா மாயை மூலியமாக அவித்யா மாயை விளக்குவது. பின்னை தம்பமாம் அதுவும் கூட. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அப்படி இந்த அசுத்த மாயை எல்லாம் சரியானதுக்கு பின்பு இந்த சுத்த மாயையும் என்ன ஆகுது அப்படின்னா, தம்பமாம் அதுவும் கூட சமம் சுடு தடி போல தடி போல் போமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சுத்தமாயும் அதற்குள்ளே ஃபைனலா அதுவும் விழுந்து மறைஞ்சிரும்னா என்னது? மாய்ந்து விடும். நம்மளுடைய சொரூப நிலைக்கு வரும்போது நீங்க குருவையோ சாஸ்திரத்தையோ பிடிக்க முடியாது. அந்த இடத்துல இதுவும் அங்க விட்டும் போதுதான் நம்ம அந்த நிலை நமக்கு கிடைக்குது, நாம் உணர்கிறோம். அதாவது இந்த பிணத்தெல்லாம் நம்ம அந்த காலத்துல எரிப்பாங்க. இப்பெல்லாம் எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு. அந்த காலத்துல இப்ப நீங்க இதுக்கு போனீங்கன்னா தெரியும், காசியில போனீங்கன்னா மணிக்கர்ணிகா கடல அப்படியே பணம் வரிசையா எரிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய கட்டையை போட்டு எல்லாம் எரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப இவன் ஒரு கையில மூங்கிலோ ஒரு பெரிய தடியோ வச்சிருப்பான். அந்த தலை எரியலையா உடம்பு எரியலையா எல்லாம் நெருப்புல அப்படியே வந்து கூடி இந்த பாடியை வந்து நல்லா போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா சாம்பல் ஆக்கிட்டு கடைசியில இந்த தடியும் அதுல என்ன பண்ணிடுவான்? தூக்கி உள்ள போட்டுருவான். இதுவும் எரிஞ்சு போயிடும். ஆனா அந்த உடம்பு முழுசும் எரியறதுக்கு இந்த ஒரு தடியை தான் வச்சு என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுல போட்டு நல்லா பத்த வச்சு எரியறதுக்குலாம் அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த தடியை வச்சு பலன் இல்லைன்னு இந்த தடியை அதுலயே போட்டுருவான். அது போல அதுதான் சொல்ற தம்பம்னா தடி, தம்பமாம் அப்படின்னு பின்பு அந்த சத்துவகுண மாயை பிணம் சுடு தடி போல அசுத்த மாயோடு கெட்டு போம். இந்த சத்துவ மாயையானது அசுத்த மாயை எல்லாம் அழித்து இதுவும் அதிலே விழுந்து தானாக அழிந்து போகும். விளக்கம் படிக்கிறேன் கேட்டுங்க. உலகில் விஷத்தை அதற்கு விரோதியான வேறொரு விஷத்தால் அழித்து விடுகிறார்கள். இரும்பை எஃகு ஆகிய இரும்பால் அழித்து விடுகிறார்கள். அம்பினை வேறொரு அம்பால் வென்று விடுகிறார்கள். ஆடையில் இருக்கும் அழுக்கினை உவர் மண்ணாகிய அழுக்கினால் போக்குகிறார்கள். அதுபோலவே நிலையில்லாத அவித்யா ஆகிய வம்பு எல்லாம் நிலையில்லாத அவித்யா அஞ்ஞானமாகிய மாயையை சத்துவகுண மாயையினால் கெடுப்பார். புரியுதுங்களா? நம்ம சத்துவகுண மாயைன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய நல்ல நல்ல தர்மப்படி நடக்கிறது, சாதன சதுஷ்டியங்கள், நம்ம பக்தி, இறைவன் சார்ந்த விஷயங்கள், சாஸ்திரங்கள், குருமார்கள், எதெல்லாம் நமக்கு முக்திக்கு எடுத்துன்னு போறதுக்கு ஹெல்ப்பா இருக்குதோ அது எல்லாம் சத்துவகுண மாயை. அதுவும் இந்த சிருஷ்டிக்குள்ளதான், இந்த மாயைக்குள்ளதான் இருக்குது. இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம இருந்தா இப்ப நம்ம கண்ணுக்கு படுது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இந்த உலகத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும்னா இந்த உலகத்திலே அதுக்கான இது இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம கண்ணுக்கு தான் தெரியாம இருக்கு. சோ அழுக்கினால் மண்ணாகிய அழுக்கினால் போக்குவார்கள். அதுபோல நிலையில்லாத அவித்தியாகிய மாயையை சத்துவகுண மாயையினாலே கெடுப்பார். பின்பு அந்த சத்துவகுண மாயையும் பிணஞ்சுடு தடி போல, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த தடியை நம்ம ஃபைனலா போல இந்த சத்துவகுண மாயையும் அதனோடு மாய்ந்து போகும், அழிந்து போகும். சரி, நல்லா தானே இருக்குது. பகவான் மேல பக்தி செலுத்துறோம், அவருடைய நாமன் ஃபார்ம் நம்ம நேமன் ஃபார்மை விட முடியல. அவரை நான் விடுறது எப்படி? அவருடைய நேமன் ஃபார்ம்லயே நான் இருப்பேன் அப்படின்னா கூட இருக்கலாம். ஆனா அதனால என்ன கிடைக்காது? எல்லாத்தையும் கடைசியில நம்ம என்னது ரெனவுன்சியேட் பண்ண தயாரா இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம என்னது அஞ்ஞானத்துல இருந்து எல்லாம் விடுபட தயாரா இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியில கனவுல உட்காந்துட்டு கனவுல என்னுடைய மகன் நல்லா இருக்கிறா, அவளை விட்டு வரத்துக்கு முடியல. நீங்க கனவுல வந்து அவளோடயே வாழணும் என்னதான் நினைச்சாலும், உங்க உற்றார் உறவினர்களோட நல்ல இனிமையா கனவுல இருந்தாலும் டைம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடும்? நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுடும்.
அதுபோல அந்த கனவுல நம்ம நல்லா உற்றார் நல்லா இருக்கிறான்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கண்ணு விழிச்சுக்குவோம். நல்லா நினைச்சுக்குங்க, இந்த உலகத்துல எல்லாமே ஸ்மூத்தா போகும்னு மட்டும் கற்பனை பண்ணாதீங்க. அப்படி இருக்கவே இருக்காது. எல்லாம் சரியா போகும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி ஒண்ணு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுல நமக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டே இருந்துச்சுன்னு நினைச்சுங்களேன், எங்கேயாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர வைக்கிறது ஈஸ்வரனோட வேலை தான், பரமாத்மாவோட வேலை தான். ஏன்னா இந்த மாயை சத்துவகுணத்திலே போகும்போது இது நல்லாதான் இருக்கும், இல்ல சுகத்துல போகும்போது நல்லா இருக்கும். இந்த சுகத்திலே நம்ம உட்கார்ந்துடக்கூடாதுன்னு இதை ஷேக் பண்றதும் எது? இதுலயே இருக்கக்கூடிய அந்த மாயை ஆள்பவனாக ஈஸ்வரன் தான் பண்றான், பரமாத்மா தான் பண்றான். ஏன்னா நம்மளுடைய உண்மை சொரூபத்தை உணரணும்னா அவன் எந்த வேணாலும் பண்ணுவான். அதுக்கோசரம் எப்படியா இழுக்கி நம்மளை இதுல இருந்து தூக்கத்துல இருந்து வெளிப்படைய வச்சதுக்கான வேலையை பார்த்துருவாரு அவர். அதுக்குதான் இவ்வளவு துக்கம் வருது நம்ம வாழ்க்கையில. சோ சத்துவகுண மாயையும் பிணம் சுடு தடி போல அசுத்த மாயையோடு கெட்டு போகும். இதுதான் மாயையை கெடுப்பதற்கான வழியாகும். இதோட இங்க இந்த ஆவரண சக்தியை வந்து அது எவ்வளவு கெட்டது, அதை கெடுவதற்கு விக்ஷேப சித்தியில எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், எந்த மாதிரிலாம் இது நடக்கும். முத்தியும் பொய்ன்னு சொன்னீங்கன்னா அந்த முத்தி பொய் கிடையாது, அது உண்மைதான், உன்னுடைய சொரூப நிலை உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு அடுத்த பாடல்ல வந்து 7 அவஸ்தைகளை பத்தி சொல்லுவாரு. பட் இப்ப அதுக்கு டைம் இல்லை. ஜீவன் அனுபவிக்கூட 7 அவஸ்தைகள். அந்த 7 அவஸ்தை, இந்த மாயையினால் ஜீவருக்கு 7 அவஸ்தைகள் உண்டு. அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழியை கேளாய், மூத்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிர்மையாதல் அப்படின்னு அந்த 7 அவஸ்தைகள், ஜீவன் அனுபவிக்கக்கூடிய 7 அவஸ்தைகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் அது நம்ம நெக்ஸ்ட் வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கும் இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது ஆழமா கொஞ்சம் போன கிளாஸும் இந்த கிளாஸும் ரொம்ப ஒரு டீப்பான சப்ஜெக்ட். இது நல்லா உள்வாங்கி நமக்குள்ள இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்மளுடைய ஆவரணம் கொஞ்சம் அழிவதற்குண்டான வேலையை செய்கிறோம். நல்லது.